மனிதாபிமானத்தை விரும்பக்கூடிய யாராக இருந்தாலும் இதனை ஏற்க மாட்டார்கள். 300 நாட்களுக்குள்ளாக 89,000 டன் வெடிமருந்துகள் போடப்பட்டிருக்கிறது. உக்ரைன்ல எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் 1000 நாட்கள்ங்கிற தரவுகளை நீங்க எடுத்து பாருங்க. 500 தாண்டல். வெறும் 300 நாட்களுக்குள்ளாக 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது கற்பனைக்கு எட்டாத ஒரு மிக பிரம்மாண்டமான தொகை. பாலஸ்தீனம், இஸ்ரேல் என்பது இரண்டும் அண்டை நாடுகள். பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 நாடுகள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது 100% பிழையான ஒரு வாதம். இந்த சிறைச்சாலை வாழ்க்கையை நம்ம ஏத்துக்கிறோமா? இப்ப அண்மையில மரணிச்ச இஸ்மாயில் ஹனியா பாலஸ்தீனத்தின் முன்னாள் பிரதமர். அவர் வேற யாரும் கிடையாது. ஐநாவினுடைய அதிகாரி ஸ்கை டிவியில பேட்டி கொடுக்குறாரு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பதாக. அவர்கிட்ட தெளிவா கேட்கிறாங்க, ஹமாஸ் டெரரிசம் ஆர்கனைசேஷன் தானே, நாட் டெரரிஸ்ட், அவங்க தீவிரவாதிகள் கிடையாது. அரபு நாடுகளை தவிர்த்து உலகமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான வளங்களையும் வைத்திருக்கக்கூடிய அரபு நாடுகள். ஜனாசா எரிப்பு என்பது இலங்கையில் 300 நாட்கள் நடந்த மாபெரும் கொடுமை. அந்த கொடுமையை அவர்களால் நிறுத்த முடிந்ததா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் அப்பாவி பாலஸ்தீனர்களுக்கு எதிராக தொடர்ந்தெழுச்சியாக நடைபெற்று வரும் அந்த இன அழிப்பின் 300வது நாளும் தாண்டி இருக்கின்றது. 300 நாட்களை கடந்தும் அப்பாவி பாலஸ்தீனர்கள் தாக்கப்படுகின்றார்கள், கொல்லப்படுகின்றார்கள், துன்புறுத்தப்படுகின்றார்கள், சொல்லனா துன்பங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். மனிதாபிமானத்தை விரும்பக்கூடிய யாராக இருந்தாலும் இதனை ஏற்க மாட்டார்கள். இனம், மதம், மொழி இவைகள் அனைத்தையும் கடந்து மனிதநேயத்தை நேசிக்கும் யாருமே ஆதரிக்காத பட்டு மோசமான ஒரு செயல் அங்கே பாலஸ்தீனத்திலே நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம், கேள்விப்படுகின்றோம், செய்தித்தாள்களிலே பார்க்கின்றோம், சமூக வலைத்தளங்களிலே பார்க்கின்றோம். என்ன செய்ய முடியும்? எங்களால் கண்ணீர் வடித்து அழுது தொழுது பிரார்த்தனை புரிய மாத்திரம்தான் முடியும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த முழு உலகமுமே ஏன் அமைதியாக இருக்கின்றது? இந்த மக்களுக்கு எதிராக யார் குரல் கொடுப்பார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருக்கின்றது. இன்றைய தினத்திலே நாங்கள் 300 நாட்களையும் கடந்து செல்லக்கூடிய இந்த இன அழிப்பு சம்பந்தமாக மக்களை தெளிவுபடுத்த வேண்டும். மக்களை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி இறைவனின் பால் அவர்கள் திரும்பி பிரார்த்தனை புரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து அங்கே நடைபெறக்கூடிய பட்டு மோசமான செயல்கள், அங்கே இப்போது என்னதான் நடைபெறுகின்றது என்ற விடயங்களை பேசுவதற்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு ஆளுமையை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அவரை பற்றி சொல்வதாக இருந்தால், கடந்த 300 நாட்களாக பாலஸ்தீனத்திலே நடைபெறக்கூடிய இந்த இன அழிப்பு சம்பந்தமாக தினமும் இரவு நேரங்களிலே ஒரு வீடியோவை வெளியிட்டு வருகிறார். அது மாத்திரமல்லாமல் நாள் முழுவதும் இந்த விடயங்களை அவதானித்து சர்வதேச ஊடகங்களிலே வரக்கூடிய தகவல்கள் தரவுகளை திரட்டி தமிழ் மொழியிலே தமிழ் பேசக்கூடிய மக்கள் அங்கே என்ன நடைபெறுகின்றது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னையே அர்ப்பணித்து இந்த விடயத்திலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திய மிக முக்கியமான ஒரு நபர் சகோதரர் ரஸ்மின் MISC அவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். உண்மையிலே இது ஒரு சந்தோஷமான கலந்துரையாடல் அல்ல. நான் நினைக்கின்றேன் 300 நாட்கள் என்றால் சுபஹானல்லாஹ், அந்த படங்களை பார்க்க முடியாது, செய்திகளை கேட்க முடியாது, உங்களுடைய அப்டேட்டுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் தினமும் கண்ணீரோடு தான் உறங்குகின்றேன். நான் மாத்திரமல்ல, பல லட்சக்கணக்கான மக்கள், முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இன்ன மத மொழி பேதமின்றி யாரை சந்தித்தாலும் சகோதரர் ரஸ்மினுடைய வீடியோக்களை பார்க்கின்றேன். ரொம்பவே கவலையாக இருக்கின்றது. எங்களால் என்னதான் செய்ய முடியும் என்ற விடயங்களை பேசுகிறார்கள். உண்மையிலே இந்த மக்கள், இந்த மனித நேயத்தை விரும்பக்கூடிய மக்கள் அத்தோடு நின்று விடவில்லை. அண்மையிலே ஜனாதிபதி ஆரம்பித்த அந்த பலஸ்தீன மக்களுக்கான அந்த நிதி திரட்டும் நிகழ்விலும் கூட இன்னும் மத மொழி பேதமின்றி அனைவரும் அதற்கான பங்களிப்பை செய்தார்கள். இப்படி மனித நேயத்தை விரும்பக்கூடிய மக்கள் இதனை வன்மையாக கண்டித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சிலருக்கு இது மறந்து போயிருக்கும். எனவே நாங்கள் கடந்த 300 நாட்கள் அங்கே என்ன நடைபெறுகின்றது என்ற விடயத்தை சுருக்கமாக சொல்லிவிடும். 300 நாட்கள் கிட்டத்தட்ட அக்டோபர் 7ஆம் தேதி 2023 ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை இது. இந்த அக்டோபர் 7th அட்டாக்கு பிறகு அக்டோபர் 8ஆம் தேதி காசா மீதான படையெடுப்பை இஸ்ரேல் ஆரம்பிக்கிறது.
அதுலேயும் குறிப்பாக அவங்க இந்த முதலாவது ஆரம்பித்ததே விமான தாக்குதல்கள், வான்வழி தாக்குதல்களை தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு உடனடியாக தரைவழி தாக்குதலையும் ஆரம்பிக்கிறார்கள். தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கக்கூடாது என்று பல நாடுகள் கோரிக்கை விடுத்தும் தரைவழி தாக்குதலையும் ஆரம்பித்து இப்பொழுது தரைவழி தாக்குதலே கிட்டத்தட்ட காசா என்பது ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் 84% நிலப்பரப்பு மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது ஐநாவினுடைய தரவுகள். இப்போ 100% நிலப்பரப்பில் 84% நிலப்பரப்புகள் அழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அங்கே எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு நிலை இருக்குது. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாடசாலைகள், பள்ளி வாயல்கள் எதுவுமே அங்கே எடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஒட்டுமொத்தமாக அத்தனை அளிக்கப்பட்டிருக்கிற 34 மருத்துவமனைகளில் 29 மருத்துவமனைகள் செயல்படவே முடியாது. கொஞ்சம் கூட அதில் எந்த வேலையும் பண்ண ஆக்டிவிட்டீஸும் இல்லை, எதுவும் கிடையாது. அதே மாதிரி மீதம் இருக்கக்கூடிய 4 மருத்துவமனைகள் அல்லது 5 மருத்துவமனைகள், அந்த மருத்துவமனைகள் கூட தேவையான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லாத ஒரு நிலையாக இருக்குது. ஒரு யுத்தம் என்று வந்துட்டால் அந்த யுத்தத்தில் மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, பாடசாலைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சர்வதேச விதி இருக்கிறது, யுத்தத்திற்கென்று ஒரு தர்மம் இருக்கிறது. ஆனால் இந்த விதியை அமைத்த ஐநாவுக்கு கட்டுப்பட்டு எந்த நாடுகளும் யுத்தம் கூட பண்ணுறது கிடையாது. அதிலும் குறிப்பாக ஒரு நாட்டுக்குள்ளே நுழையிறோம் என்று வரும்போது அந்த நாட்டினுடைய பலம் பலவீனத்தை அறிஞ்சுதான் அந்த நாட்டின் மீது தாக்குதலை கூட தொடுக்கணும். ஆனால் காசாங்கிறது ஒரு நாடே, ஒரு பாலஸ்தீனத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடும் கிடையாது. அப்போ அவங்களுக்கென்று உத்தியோகபூர்வமாக ஐநா ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்குண்டான எதுவுமே அங்கே இல்லாத போது அங்கே நுழைஞ்சி மொத்த நாட்டையும் அழித்து எந்த அளவுக்குன்னு கேட்டால் இந்த 300 நாட்களுக்குள்ளாக 89,000 டொன் வெடிமருந்துகள் போடப்பட்டிருக்கிறது. 89,000 டொன் வெடிமருந்துகள் என்பது கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு விவகாரம். ஏன்னா 2ஆம் உலக மகா யுத்தத்தில் இதில் பாதி கூட போடலை, இந்த குண்டுகளில் பாதி அளவு கூட பயன்படுத்தப்படலை. அப்படி இருக்கும்போது 84,000 டொன்னுங்கிறது, ஒரு டொன்னே 1000 கிலோ. அப்போ 84,000 டொன்னுங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமான தொகை. அதிலும் குறிப்பாக அவங்க போடுகிற குண்டுகளில் பங்கர் பஸ்டர் பாம்னு ஒன்று போடுறாங்க. அது போட்டாங்கன்னா குறைந்தது 60 மீட்டர் ஆழத்திற்கு பூமியை பிளந்து கொண்டு போகிற குண்டுகள். அப்போ ஒவ்வொரு குண்டுகள்லையும் குறைந்த அளவுக்கு 15-20 பேர் கொல்லப்படுகிறார்கள். இன்றைக்கு 300 நாட்களில் 40,000 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 92,000க்கு மேற்பட்டவர்கள் கைகால் ஊனமுற்றவர்களாக, நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் காணாமல் போனவர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. கைது என்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு புறம் 10 பேரை விடுதலை பண்ணுவாங்க, 100 பேரை கைது பண்ணுவாங்க. டெய்லி நீங்கள் அல் ஜசீராவை எடுத்து பார்த்தா இன்றைக்கி கைது செய்தவர்களுடைய பட்டியல் எவ்வளவுன்னு போடுவாங்க. இதுவரைக்கும் 22,000க்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெறுமனே கைது மாத்திரமல்ல, கைது செய்து அவர்களை உள்ள கொடுக்கிற டார்ச்சர் எந்த அளவுக்குன்னு சொன்னால், உலக வரலாற்றில் சிறைகளை கொடுக்கப்பட்ட டார்ச்சர்களுக்கு மிக முக்கியமாக பேசப்படுவது குவாண்டனோமோ சிறைச்சாலை. குவாண்டனோமோ சிறைச்சாலை ஈராக்குடைய கைதிகளை, இஸ்லாமிய கைதிகளை கொண்டு போய் குவாண்டனோமோ சிறைச்சாலை வச்சுருந்தாங்க. கியூபாவினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒரு சிறை. அந்த சிறையில் இருந்தவங்களுடைய அனுபவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த சிறையை விட பல மடங்கு உச்சகட்ட அநியாயங்களை செய்கிறாங்க. சிலதை நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. பெண் கைதிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெண்களுடைய மர்ம உறுப்புகளில் மிளகாய் பொடியை விட பல மடங்கு காரம் மிக்க அந்த மாதிரி அநியாயங்களை அவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி ஆண்களை அப்யூஸ் பண்ணுறாங்க. பாலியல் தொந்தரவு கொடுத்து பாலியல் ரீதியாக அவர்களை டார்ச்சர் பண்ணியவர்களுக்கு நீதிமன்றம் விடுதலை கொடுக்கிறது, இஸ்ரேலுடைய நீதிமன்றம். அதாவது இப்போ இஸ்ரேலை பொறுத்தவரையில் பாலஸ்தீன மக்களுக்கு நீங்கள் அநியாயம் பண்ணலாடி தான் குற்றவாளிகள், அநியாயம் பண்ணினா குற்றவாளிகள் கிடையாது என்கிற நிலை இருக்குது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ முந்த நாள் 2 நாட்களுக்கு முன்பதாக அல் ஜசீராவினுடைய ஒரு வீடியோ இருக்கிறது. இந்த மனிதர், இவரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அல் ஜசீராவில் இவருடைய வீடியோவை நீங்கள் போய் பார்க்க முடியும். இவர் சிறையிலிருந்து வெளியே வந்தவர். கிட்டத்தட்ட இவருடைய வயது 63 வயது. 63 வயது நபரை கைது பண்ணி சிறையில் வைக்கிறாங்க. சிறையில் வைக்கப்பட்டவர்கிட்ட அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் கேட்குறாங்க, நீங்கள் உள்ளே இருந்தீங்க, உள்ளே வச்சு இவருக்கு என்ன எல்லாம் தொந்தரவு கொடுக்கப்பட்டுச்சு, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி இவர்கிட்ட கேட்கும்போது இவருக்கு பேச முடியலை. ஏன் பேச முடியலைன்னா இவருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அத்தனை மறந்துட்டார். இவர் கொடுத்த டார்ச்சரில் அவர் யாருங்கிறது அவருக்கு மறந்துடுச்சு, அவர் எங்கே நிற்கிறன்னு அவருக்கு மறந்துடுச்சு. இந்த மாதிரி அநியாயங்கள் உலகத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட நடமாடும் கோமா ஸ்டேஜில் அவர் இருக்கிறார்.
இப்படியான அணியா 62 வயது நபர் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக என்ன செஞ்சிட போறாருன்னு கைது பண்றாங்க. சின்ன குழந்தையை கைது பண்றாங்க. என்ன செஞ்சிட போறாருன்னு கைது பண்றாங்க. அதையும் தாண்டி கர்ப்பிணி பெண்கள் நடு வீதியில் கொல்லப்படுகிறார்கள். கர்ப்பிணி என்று தெரிந்து கொண்டு அவர்களுடைய வயிற்றிலே துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது. இவ்வளவு அநியாயங்கள் 300 நாட்களுக்குள்ள நடத்தப்பட்டிருக்கு. உலகத்துல 1000 நாட்களை தாண்டி நடக்கிற ஒரு யுத்தம் நமக்கு முன்னாடி நடக்குது உக்ரைன்ல எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் 1000 நாட்கள்ங்கிற தரவுகளை நீங்க எடுத்து பாருங்க. 500 தாண்டல. அப்படி இருக்கும்போது வெறும் 300 நாட்களுக்குள்ளாக 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது கற்பனைக்கு எட்டாத ஒரு மிக பிரம்மாண்டமான தொகை. இதை நான் சுருக்கமாக சொல்றேன். இவ்வளவு அநியாயம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது 300 நாட்களுக்குள்ளாக. உண்மையிலே தாங்க முடியாது. சகோதரர் ரஸ்மின் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே நாங்கள் தினமும் இவ்வாறான விடயங்களை சமூக வலைத்தளங்களிலே பார்த்து வருகின்றோம். எனவே அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை புரிந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் சொல்ல முடியும். அடுத்ததாக சொல்லுங்கள், இந்த யுத்தம், அதாவது இது யுத்தம் என்று சொல்ல முடியாத இன அழிப்பு, இந்த இன அழிப்பின் ஆரம்பத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் சிலர் பாலஸ்தீனியர்களை தவறாக பேசுகிறார்கள். இதனுடைய ஆரம்பம் எப்படி என்பதை சுருக்கமாக சொல்லுங்கள். ஆரம்பத்தை பொறுத்தவரையில் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். இதைத்தான் பெரும்பாலான ஊடகங்கள் அத்தனையுமே இதுதான் ஆரம்பம் என்று கட்டமைக்கிறார். முதல்ல நம்ம பாலஸ்தீனம்டா என்னங்கிறத சுருக்கமா நான் சொல்லிடுறேன். பாலஸ்தீனம்டா என்னன்னு ஊடகங்களும் உலகளாவிய மக்களுக்கும் சர்வதேச மட்டத்தில் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, பாலஸ்தீனம் இஸ்ரேல் என்பது இரண்டும் அண்டை நாடுகள், பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 நாடுகள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது 100% பிழையான ஒரு வாதம். காரணம் என்னன்னு கேட்டா, ரெண்டுமே 2 அண்டை நாடுகள் கிடையாது. பாலஸ்தீனம் தான் நாடு. நீங்க ஆங்கில ஊடகங்கள் பிபிசி, CNN மற்ற ஊடகங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இஸ்ரேல் பலஸ்தீன் என்றுதான் அவங்க செய்தி போடுவாங்க. ஆனா இதையே அரபு ஊடகங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறிப்பா அல் ஜசீராவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலே அவங்க ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் என்றுதான் செய்தியை போடுவாங்க. பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல ஆக்கிபைட் பாலஸ்டைன் அப்படின்னு தான் போடுவாங்கன்னா, ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் என்ற வேர்ட் யாரை குறிக்கும் என்று சொன்னா இஸ்ரேலை குறிக்கும். அதே மாதிரி அரபுல போடக்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் என்று தான் சொல்லுவாங்க. எனவே அது இஸ்ரேல் என்பது தனியான ஒரு நாடு என்று இன்றைக்கு நம்ம பார்த்தாலும் அது எப்படி உருவான நாடு என்று சொன்னா 1948களுக்கு பிறகு பாலஸ்தீனம் என்கிற பெருபூமியை அவங்களாக பலவந்தமாக பிரித்தானியா அமெரிக்காவினுடைய உந்துதலோடு ஆயுத கலாச்சாரத்தோடு பலவந்தமாக பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சதுல இருந்து இந்த பிரச்சனை அதுக்கு முன்னாடியும் இருக்கிறது. ஆனால் அப்பதான் மெயின் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் நக்பா, முதல் வெளியேற்றம், 2வது வெளியேற்றம் என்று பாலஸ்தீன மக்களை தொடர்ந்து வெளியேற்ற ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு வெளியேற்றினாங்கன்னு சொன்னா, கடைசியில இன்றைக்கு பாலஸ்தீன மக்களுக்கு இருக்கக்கூடிய பெருபூமியை நம்ம பாலஸ்தீன பெருபூமிங்கிறோம். இன்றைக்கு இஸ்ரேல் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலப்பரப்புல 10ல் 1 மடங்கு கூட பாலஸ்தீன மக்கள்கிட்ட கிடையாது. இப்ப அவ்வளவு பெரிய நிலப்பரப்பை அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். கைப்பற்றி வைத்துக்கொண்டு இப்போ நான் உங்கள் வீட்டை நான் பிடிச்சிடுறேன். பிடிச்சதுக்கு பிறகு என்ன சொல்கிறேன்னா, அது ஏன் வீடுங்கிறேன். உங்கள் வீட்டுக்காக நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களை திருடனுங்கிறேன், அல்லது உங்களை தீவிரவாதி பயங்கரவாதிங்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிலைமையாக இன்னைக்கு மாறிடுச்சு. தன்னுடைய நாட்டை கைப்பற்றி கொண்ட இஸ்ரேல் எவர் நாட்டுக்கு சொந்தக்காரர்களோ அவர்களை பயங்கரவாதி என்கிறது, தீவிரவாதி என்கிறது. ஆனால் உண்மையிலேயே தீவிரவாதி பயங்கரவாத காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் இஸ்ரேல் என்பதை ஊடகங்கள் மறைக்கிறது. காரணம் என்னன்னா, எல்லா மாஸ் மீடியாவும் யார் கையில் இருக்குதுன்னு கேட்டால் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. உதாரணமாக டைம்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எடுத்துக்கொண்டாலும் சரி, பிபிசி எடுத்தாலும், CNN எடுத்தாலும், ஏன் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எடுத்துக்கிறீங்களே, ஹீரோ தெரனை யார் எடுத்துக்கிட்டாலும் அவங்க கூட ஒன்றோ தெரிந்து திட்டமிட்டு இதற்கு எதிராக இருப்பார்கள், அல்லது திட்டமிடப்படாமலேயே இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு நினைச்சுக்கிட்டு இந்த செய்திகளை சொல்லுவாங்க. இதுதான் முதல்ல நம்ம புரிய வேண்டிய பகுதி. இஸ்ரேல் என்பது ஆக்கிரமிக்கப்பட்ட பூமி. அவங்க ஆக்கிரமிச்சு தான் எடுத்திருக்கிறாங்க. அக்டோபர் 7ஆம் தேதி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் மீது ஒரு பாரிய மாஸ் அட்டாக் கொண்டு யார் பண்றாங்கன்னு சொன்னா ஹமாஸ் பண்றாங்க. இதைத்தான் தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஹமாஸ் தானே அட்டாக் பண்ணினாங்கிறாங்க. அட்டாக் பண்ணினது ஹமாஸ், அதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ இயலாது. ஏன் பண்ணினார்கள் என்று சொன்னால், உலகத்தில் நம்ம சிறைச்சாலைகளை பார்க்குறோம். நம்ம நாட்டிலையும் சிறைச்சாலைகள் இருக்கிறது. உலகத்தில் பல சிறைச்சாலைகளை பார்க்குறோம். ஒரு சமூகமே சிறைக்குள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நடமாடும் சிறைச்சாலை ஒன்று எங்கேயாவது பார்க்க முடியும்னா அது காசாவில் நீங்கள் பார்க்க முடியும்.
காசாவுக்குள்ள ஒரு நாளைக்கு 500 வண்டிகள் தான் உள்ளே நுழைய முடியும். அக்டோபர் 7க்கு முன்னாடியே, அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்னாடியே நீங்க காசாங்கிறத நம்ம மறந்துருந்தோம். நமக்கு முஸ்லீம்களுக்கே என்ன பார்வை இருக்கும்னு கேட்டா, வெஸ்ட் பேங்கை பத்தி நமக்கு தெரியும், மேற்கு கரை, ஜெருசலம், ஏன்னா அங்க மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது. நம்ம போனாலே மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போவோம் வருவோம். அதனால தான் நமக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா பாலஸ்தீனத்தில் அந்த பகுதியை மட்டும் நம்ம நினைவுல வச்சிருக்கிறோம். ரெண்டாம் பகுதி காசா. இந்த காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நாளைக்கு 500 வண்டிகள் மட்டும்தான் உள்ள நுழையணும். அது காராக இருக்கலாம், ட்ரக்காக இருக்கலாம், உணவுப் பொருட்களாக இருக்கலாம், பெட்ரோல் டீசலாக இருக்கலாம், எதா இருந்தாலும் 500. நீங்க உதாரணமா உங்க ஃபேமிலியில இருந்து ஒரு 10 பேர் ஒரு பயணம் போக நினைக்கிறீங்கன்னா 10 வண்டியில போறதா இருந்தா அந்த 500க்குள்ள தான் இந்த 10 வண்டி இன்க்ளூட் ஆகும். அப்ப உள்ள போவதும் வெளியே வருவதும் 500 வண்டிகள். இது யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, ரஃபா பார்டர்ன்ற ஒரு பார்டர் இருக்குது. அந்த ரஃபா பார்டருங்கிறது எகிப்துக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான பார்டர். அப்ப நம்ம என்ன நினைப்போம்னா, எகிப்து ஒரு இஸ்லாமிய நாடு, பலஸ்தீனுக்கு எகிப்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைப்போம். அந்த ஹெல்ப் எல்லாம் கிடையாது. 1973 போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் பிலடெல்பி காரிடார் என்று சொல்லுவாங்க, எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய காரிடார். இது கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் நீளமான ஒரு பகுதி. 14 கிலோமீட்டர் நீளமான பகுதியில் 700 எகிப்திய ராணுவம் தான் நிற்பாங்க. நிற்கிற ராணுவம் யாருன்னா ஈஜிப்து ராணுவம் தான். ஆனால் காசாவுக்குள்ள யார் உள்ள வரணும் போகணுங்கிறத தீர்மானிக்கிறது எகிப்திய ராணுவம். எப்படி தீர்மானிப்பாங்கன்னா, இன்னைக்கு இந்த ட்ரக் வருது உள்ள விடவா என்று இஸ்ரேல்கிட்ட கேட்பாங்க. இஸ்ரேல் ஃபோர்ஸஸ்ட்ட. இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் ஓகேன்னா ஓகே உள்ள விடுவாங்க. இது 1973 இருந்து நடக்குது, நேற்று இன்னைக்கு நடக்கலை. அப்ப 73 இருந்து இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள் என்று யோசிச்சு பாருங்க. இவ்வளவு ஆண்டு காலமாக ஒரு வண்டி உள்ள வரணும்னா, ஒரு வண்டி வெளியே போகணும்னா, இவ்வளவு காரியங்களும் பார்டர் வழியாக இப்படித்தான் நடக்கும் போது, அவங்க உள்ள ஒரு கட்டுமானம் கட்டணும்னா யார்கிட்ட அனுமதி கேட்கணும்? நம்ம ஆஸ்லோ உடன்படிக்கை ஒன்று நடைபெற்றது. ஆஸ்லோ உடன்படிக்கை பாலஸ்தீனத்தினுடைய முன்னாள் பாலஸ்தீனத்தின் தேசிய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய யாசர் அரபாத்துக்கும் அவருடைய PLO கட்சிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடைபெற்றது 1993 காலப்பகுதிகளிலே. அந்த ஒப்பந்த பிரகாரம் சரியா இருந்தா ஒரு பில்டிங் கட்டணும்னா, ஒரு ஸ்கூல் கட்டணும்னா, ஒரு காரியம் செய்யணும்னா அவங்க PLOல கேட்டா போதும், பலஸ்தீன் அத்தாரிட்டியில கேட்டா போதும். அங்க அப்படி கேட்டு செய்ய முடியுமா? ஒப்பந்தத்தில் இருக்குது, அங்க கேட்டா போதும்னு. ஆனால் அங்க ஒரு பில்டிங் கட்டணும்னா, நீங்க என்ன செய்யணும்னாலும், ஈவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க போகணும்னாலும் யார்கிட்ட அனுமதி கேட்கணும்னா இஸ்ரேல்கிட்ட கேட்கணும். ஆனா காசா என்ற ஒரு பகுதி என்று நம்ம உலகத்தில் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்படி ஒரு சிறை, இது நடமாடும் சிறை என்று சொல்வார்கள். இந்த சிறைச்சாலை வாழ்க்கையை நம்ம ஏத்துக்கிறோமா? உலகத்துல யாரும் ஏற்றுக்கொள்வாங்களான்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய காசாவினுடைய அரசாங்கம் ஹமாஸ், வெஸ்ட் பேங்கினுடைய அரசாங்கம் ஃபத்தா, அவங்க பிரித்து வச்சிருக்கிறாங்க. பிரித்தாலும் சூழ்ச்சி நல்லா பண்ணுவாங்க, கரெக்டாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. பாலஸ்தீனத்தையே ரெண்டாக உடைச்சி, ஆல்ரெடி இருக்கிற பெரிய பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உண்டாக்கிட்டு, இப்போ எதை பாலஸ்தீனம்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோமோ அதை ரெண்டாக உடைச்சி, அதில் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் ஒரு பகுதி, காசான்ற ஒரு பகுதி. வெஸ்ட் பேங்க் பகுதியை யார் ஆட்சி பண்ணுவாங்கன்னா ஃபத்தா, மஹ்மூத் அப்பாஸ், பாலஸ்தீனத்தின் ஜனாதிபதிங்கிற ஒரு ஜனாதிபதி கிடையாது. அது நம்ம கொழும்பு மாநகர சபையை 10ஆ உடைச்சி ஒரு பங்கு கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பகுதி. கொழும்பு மாநகர சபைக்கு இருக்கிற அதிகாரங்கள் கூட அவர்களுக்கு கிடையாது. அப்ப ஃபத்தாவினுடைய ஆட்சியின் கீழே வெஸ்ட் பேங்க் இருக்கும், காசா யார் கீழே இருக்கும்னா ஹமாஸுக்கு கீழே இருக்கும். அப்ப இந்த மாதிரி ரெண்டு தரப்பு ஆட்சி பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ள ஆட்சி தான், வெளியில எதுவும் அவங்களுக்கு பண்ண முடியாது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதுவும் பண்ண முடியாது. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் காசாவினுடைய அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னு கேட்டா, எங்களுக்கு இந்த அடக்குமுறைகளை தாங்க முடியாது, எங்களுக்கு இனிமே போக முடியாது. எனவே அவங்க அரசாங்கமாக, இப்ப அண்மையில மரணிச்ச இஸ்மாயில் ஹனியா பாலஸ்தீனத்தின் முன்னாள் பிரதமர், அவர் வேற யாரும் கிடையாது. அப்ப முன்னாள் பிரதமர், அவங்களோட அரசாங்கம் என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, நம்ம நம்முடைய உரிமையை வென்றெடுக்கணும், நம்முடைய சுதந்திர போராட்டத்தை திருப்பி ஆரம்பிக்கணும்னு தான் அக்டோபர் 7ஆம் தேதிய தாக்குதலை பிளான் பண்ணி இஸ்ரேல் மேல அட்டாக் பண்றாங்க. அதுலயும் அவங்க பத்தி சொல்லப்படுகிற அத்தனையும் பொய்யானவைகள். உதாரணமாக இதே டைம்ஸ், அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸினுடைய ஆர்டிக்கல் தான் பெரிய ஆதாரம் என்று எல்லா மீடியாக்களும் காட்டுறது. என்னன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் உள்ள நுழைஞ்சி பெண்களை கற்பழித்தார்கள், பெண்களுடைய மார்புகளை வெட்டி வீசினார்கள். அதுக்கு ஒரு சிங்கிள் எவிடன்ஸ் கூட கிடையாது. அதெல்லாம் மீடியாக்கள் கட்டமைத்தது. இன்னும் சொல்ல போனா, பெண்களை கற்பழிக்கிறதா யதார்த்தத்துக்கு நம்ம யோசிப்போமே, ஹமாஸுக்கு பெண்கள் தான் தேவை என்று சொல்லி சொன்னா, ஆல்ரெடி அவங்க ஃபோர்ஸஸ், அவங்களுக்கு பாலஸ்தீனத்தில் இல்லாத பெண்களா?
அவங்க இராணுவத்தில் இருக்கிறாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் ஹமாஸினுடைய இராணுவத்தின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை பாலஸ்தீன மக்கள் லைஃப்ல ஒரு நாளாவது சொல்லியிருக்காங்களான்னா சொன்னது கிடையாது. அவ்வளோ கட்டுக்கோப்பான மார்க்க ரீதியிலான ஒரு அமைப்பு அவங்க. அப்படி இருக்கும்போது அக்டோபர் 7ஆம் தேதி அவங்க உள்ள பூந்து செஞ்சது என்னன்னா, பல பேரை பணைய கைதிகளாக பிடித்து கொண்டு வந்தார்கள். அப்ப அங்க கொல்லப்பட்டவங்க யாரு? அவங்க கொஞ்சம் பேர் கொல்லப்பட்டாங்கன்னா அதுவும் திட்ட தெளிவாக பின்னாட்களில் அவர்களுடைய சர்வதேச ஊடகங்களாலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அல்பானிஸ் என்கிற ஐநாவினுடைய பாலஸ்தீனத்தில் இந்த நடக்கக்கூடிய அநியாயங்களை கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பாளர், அவருடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அக்டோபர் 7ஆம் தேதி காசாவினுடைய போராளிகள் இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்ச நேரத்தில் அங்கு அவர்கள் பணைய கைதிகளை பிடித்து வந்தார்கள். அங்கு நடந்த கொலைகளை இஸ்ரேலுடைய இராணுவமே தங்கள் மக்கள் மீது அட்டாக் பண்ணினது. இஸ்ரேல் இராணுவத்தில் எழுதப்படாத ஒரு விதி இருக்குது. என்ன விதின்னா, உங்களுக்கு உங்க மக்களை காப்பாற்ற முடியல என்று சொன்னா அவங்களை நீங்களே கொன்றணும். கொன்னுபிட்டு என்ன சொல்லணும்னா எதிரி கொண்டான்னு சொல்லணும். இது அவர்களுடைய இராணுவ வரலாற்றில் இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான எழுதப்படாத சட்டம். இது அந்த சட்டத்தை அதுவும் இப்ப பிரச்சனையா இருக்குது. இந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் கொண்டாங்கன்னு சொல்லி அவங்க நாட்டுக்குள்ள கேஸ் போடப்பட்டிருக்குது. இப்படி அங்க நடந்த அநியாயத்தில் பணைய கைதிகளை உயிரோடு பிடித்து கொண்டு வந்தார்களே தவிர யாரையும் அவங்க கொல்லல, யாரையும் கற்பழிக்கல, யாருடைய மார்பை வெட்டி வீசல. இதெல்லாம் எழுதப்பட்ட கற்பனை கதைகள். இந்த மாதிரியான தாக்குதல் அவங்க நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா, இப்படி ஒரு சிறை வாழ்க்கை வாழ முடியாது, இப்படி எங்களால் இருக்க முடியாதுங்கிறதுக்காக செஞ்சாங்க. இதை நம்ம பயங்கரவாதம் தீவிரவாதம் என்று சித்தரிச்சோம்னா, இவ்வளவு நாளாக ஆண்டாண்டு காலமாக 70 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் செய்யறதுக்கு பேர் என்னங்கிற கேள்வி வந்துடும். அது அவர்களுடைய நாடு. அவர்களுடைய நாட்டை மீட்டெடுப்பதற்கு அவர்களுடைய போராட்டம் சுதந்திர போராட்டம். அது சுதந்திர போராட்டம் இல்லை என்று உலகத்தில் அமெரிக்கா, பிரித்தானியா, ஜெர்மன் உள்ளிட்ட ஒரு சில நாடுகள் மட்டும்தான் அதை சொல்லுதே தவிர, ஐநாவினுடைய அதிகாரி ஸ்கை டிவியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பதாக. அவர்கிட்ட தெளிவாக கேட்குறாங்க, ஹமாஸ் டெரரிசம் ஆர்கனைசேஷன் தானே, நாட் டெரரிஸ்ட், அவங்க தீவிரவாதிகள் கிடையாது, அவர்கள் சுதந்திர போராளிகள், அவங்க நாட்டுக்காக அவங்க போராடுறாங்க, அவங்க ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லித்தான் அவரே சொல்றாரு. எனவே அவர்கள் அரசியல் அமைப்பு, அவர்களுடைய நாட்டின் அரசாங்கம், நாட்டின் இராணுவம் தன்னுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக போராடுகிறார்கள். இதுதான் அக்டோபர் 7 நடந்தது. இவர்களாக போய் தாக்குதல் நடத்தினாலும் யாரும் அதை செய்வார்கள். தங்களுடைய உரிமையை மீட்டுக் கொள்வதற்காக எந்த காரியத்திலும் ஒரு நாடு முன்னெடுப்பு செய்யும் என்பதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அது 100க்கு 100 நியாயமான பதில் உங்களுடைய பதில். அதாவது தங்களுடைய உரிமையை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தங்களுடைய பூமியை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அவர்கள் அக்டோபர் 7ஆம் தேதி இந்த தாக்குதலை ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் என்னுடைய கேள்வி, ஹமாஸ் தங்களுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பின்விளைவு வரும் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். அதாவது பலவீனம் இவற்றை அறியாமல் அவர்கள் தாக்க முற்பட்டிருக்க மாட்டார்கள். இப்போது பாருங்கள், 40,000த்திற்கும் அதிகமானவர்கள் மரணித்து விட்டார்கள். நீங்களே சொன்னீர்கள் 80 ஆண்டுகள் தாண்டினாலும் பழைய காசாவை நிர்மாணிக்க முடியாது, அந்த அளவுக்கு தாக்குதல் பலமாக இருக்கின்றது. இந்த பின் விளைவுகளை இவர்கள் சிந்தித்தான் இறங்கினார்களா அல்லது அவர்கள் இதனை எதிர்பார்க்கவில்லையா? அதாவது யுத்தம் ஒன்று வரும்போது யுத்தத்தில் என்ன நடக்கும் என்பதை தாண்டி உலக யுத்தங்கள் எல்லாம் விட்டுருங்க, காசாவினுடைய ஓரை பொறுத்தவரையில் இதை விட அதிகமாக நடக்கும் என்பது ஹமாஸுக்கு தெரியும். ஏன்னு கேட்டா அவங்க இஸ்ரேலோட முதல் தடவை சண்டை பிடிக்கல, இந்த பலஸ்தீன மக்களும் அதற்கு தயாரானவர்கள். ஆமா, அதனால தான் சொல்ல வர்றேன். அதாவது முதல் தடவை இது நடந்திருந்தால் ஆமா இது இவ்வளவு ஒரு விளைவு வரும்னு ஹமாஸை எதிர்பார்க்கல என்று நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹமாஸ் இதை எந்த அளவு தூரம் எதிர்பார்த்தாங்கிறதையெல்லாம் நான் பகிரங்கமாக சொல்ல முடியாது. அவ்வளவு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்த பாலஸ்தீன சமூகம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, 24 லட்சம் மக்கள், 24 லட்சம் மக்கள்ல ஒரே ஒரு 10 பேர் வீடியோ எடுத்து காட்ட சொல்லுங்களேன். ஹமாஸ் செய்த அநியாயத்தினால தான் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது, முதல்ல இஸ்மாயில் ஹனியாவை கொண்டது நல்லது தான், இவங்களை இதெல்லாம் நிறுத்த சொல்லுங்க, பணைய கைதிகளை விட்டுற சொல்லுங்க என்று ஒரு 10 பேர் வீடியோ காட்சியை காட்ட சொல்லுங்க. எங்கேயும் கிடையாது. எந்த ஊடகத்தை வேணும்னாலும் போய் எடுக்க சொல்லுங்க. இன்னைக்கு 300 நாள் தாக்குதல், 10 மாதம் தாக்குதல், 86,000 டன் அளவுக்கு வெடிமருந்துகள் போடப்பட்டிருக்கிறது, இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கிறது. இன்னும் அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், எங்களுக்கு கஸ்ஸாம் பிரிகேடினுடைய இந்த தாக்குதல்களை நாங்கள் குறை சொல்ல மாட்டோம் என்று இருக்கிறாங்க. நம்ம வெளியில இருந்து பார்த்துட்டு என்ன சொல்றோம்னா, இவ்வளவு அநியாயம் நடந்திருக்குது, ஹமாஸுக்கு தேவைக்கில்லாத வேலை தானே என்று பல பேர் கதை சொல்கிறார்கள்.
அது தேவையான வேலையா தேவைக்கு இல்லாத வேலையாங்கிறது யார் முடிவெடுக்கணும்? நம்மளா அவங்களா? சுதந்திர போராட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த காலத்தில் சோஷியல் மீடியா நம்மகிட்ட கிடையாது, மீடியா கிடையாது. வீரப்புறா நப்புல இருந்து, மம்மலே மரிக்கார்ல இருந்து, சிலோன் ரபின்ஹுட்ல இருந்து அவ்வளவு பேர் அன்னைக்கு சுதந்திரத்துக்காக போராடுகிற நேரத்தில் இங்கேயும் லட்சக்கணக்கான மக்கள் ஆக்கிரமிப்பாளர்களால் கொல்லப்பட்டார்கள். என்ன, அன்னைக்கு நமக்கு தொலைக்காட்சிகள் கிடையாது, நமக்கிட்ட அன்னைக்கு ஊடகங்கள் கிடையாது, இங்கே பொதுமக்களை ஆங்கிலேயர் கொண்ட அந்த அந்த காட்சிகளை நம்ம கொண்டு வர்றதுக்கு. இது மாதிரி ஒரு யுத்தம் என்று வரும்போது அந்த நாட்டினுடைய சிவிலியன்களை எதிரிகள் கொள்ளுவார்கள் என்பதை அனுமானிக்காமல் யுத்தத்திற்கு போக மாட்டாங்க. அனுமானிச்சுக்கிட்டு தான் அவங்க போனாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த அனுமானத்தினுடைய உச்சத்தை நீங்க பார்க்கலாம். இப்ப நடக்கிற காட்சிகளையும் பாருங்க, எல்லா பகுதியிலையும் தாக்குதல் நடத்திட்டாங்க தான். ஆனாலும் அவங்கள யாரும் எதிர்க்கவும் இல்லை. ஹமாஸ் தான் எங்களுக்கு ஆட்சியாளர்களாக இருக்கணும்னு அந்த மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே. இப்போ இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டார், வெடில் போட்டு பட்டாசு கொளுத்திருக்கல வேணும், நல்ல வேலை அவரை கொன்னது, எங்களுக்கு நிம்மதி கிடைச்சிருச்சு, இப்படி ஒரு செய்தி மேற்கு ஊடகங்களையாவது பார்த்தீங்களா? எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த மக்கள் கவலைப்படுகிறார்கள், அவருக்காக தொழுகை நடத்துகிறார்கள், அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள், அவருடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிறார்கள். காரணம் என்னன்னா, நம்முடைய சுதந்திர போராட்ட தலைவரை நாம் இழந்திருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். அப்ப இந்த 23 லட்சம் மக்களும் அங்கே இருந்த இயக்கங்களும் 14 இயக்கங்கள் இருக்கிறார்கள். 14 சகோதர இயக்கங்கள், போராட்ட இயக்கங்கள். 14 இயக்கங்களும் ஹமாஸ் தான் வெளியே தெரியுது. ஹமாஸ் மட்டும் இல்லங்க, ஹமாஸோட சேர்த்து இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்ட் என்ற ஒரு பெரிய இயக்கம் இருக்கிறாங்க, ஜியாதன் நஹ்லா தலைமையில். அப்ப அவங்க அல் குதுஸ் பிரிகேடுன்னுவாங்க. ஹமாஸுடைய கஸ்ஸாம் பிரிகேடுக்கு அடுத்தளவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான இராணுவம். அவங்க ஹமாஸோட இணைஞ்சிருக்கிறாங்க. ஈவன் ஃபத்தாஹினுடைய குதுஸ் பிரிகேட் அவங்களோட இணைஞ்சு தான் இருக்கிறாங்க. இப்படி அங்கே இருக்கக்கூடிய 14 இஸ்லாமிக் மூமெண்ட்டும் இணைஞ்சு தான் இந்த யுத்தத்துக்கு போயிருக்கிறார்களே தவிர, இது எதிர்பாராமல் நடந்தது, இப்படி ஒரு அழிவு நடக்கும் என்று, இதை விட கூடுதலாக அழிவு நடந்தாலும் அவர்கள் சொல்வது ஒன்றுதான், எங்களுக்கு எங்களுடைய சுதந்திரம் வேண்டும். உதாரணமாக நேற்று இஸ்மாயில் ஹனியா மௌத்தா போயிட்டாரு. அவருடைய அரசியல் வாரிசு, அவருடைய குடும்ப உறுப்பினர் என்று சொல்லப்படக்கூடிய ஹலீல் அல் ஹையா அல் ஜசீராவுக்கு கொடுக்கிற பேட்டியை நீங்க இன்னைக்கும் பார்க்க முடியும். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, காசாவில் மரணித்த 16,000க்கு மேற்பட்ட குழந்தைகளுடைய இரத்தத்தை விட இஸ்மாயில் ஹனியாவினுடைய இரத்தம் புனிதமானதல்ல, அந்த குழந்தைகளுடைய கண்ணியத்தை விட இஸ்மாயில் ஹனியாவினுடைய கண்ணியம் புனிதமானதல்ல, முக்கியமானதல்ல, எங்களுக்கு தேவை சுதந்திரம், அந்த சுதந்திரத்திற்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம் என்கிறார் ஹலீல் அல் ஹையா. இதுதான் அவர்களுடைய எண்ணம். அங்கிருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் இன்றைக்கும் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். அத்தனை பேரும் அழிந்தாலும் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும். இந்த நடைமுறையை தான் இதற்கு முன்பதாக நெல்சன் மண்டேலா கடைபிடித்தார். சுதந்திரத்திற்காக போராடிய யாரை நீங்கள் எடுத்தாலும் இப்படித்தான் கடைபிடிப்பார்கள். இன்னும் சொல்ல போனா இப்ப 40,000 பேர் மரணிச்சிட்டாங்கிறத நம்ம பேசுறோம். ஆப்கானிஸ்தான் போரில் 5 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க. எத்தனை பேருக்கு நினைவு இருக்குது? ஈராக்ல லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சாங்க. எத்தனை பேருக்கு நினைவு இருக்குது? ரஷ்யா செச்னியாவில் எத்தனை பேரை கொன்னாங்கிற தரவே கிடையாது. செச்னியாவை பத்தி யாராவது பேசுறோமா? ரஷ்யா இவ்வளவு பேரை கொன்னாங்களே. இப்படி ஒரு யுத்தம் வந்தால் அந்த அழிவுகள் வருவது நடக்கத்தான் செய்யும். ஆனா அந்த ஊர் மக்கள், அந்த நாட்டு மக்கள் தான் அதை முடிவெடுக்கணும். நம்ம இதை தொடர்ந்து போராடுறதா இல்லையா? இதுவரைக்கும் அந்த மக்கள் நாங்க தொடர்ந்து போகணுங்கிற உறுதியில இருக்கிறாங்க. எனவே வெளியில இருந்துகிட்டு நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா, அனுதாபம் தான். 40,000 பேர் கொல்லப்பட்டதை நமக்கு ஜீரணிக்க முடியாதுதான். ஆனா அவங்க ஜீரணிக்கிறாங்களே, அவர்களுடைய பிள்ளைகள் ஜீரணிக்கிறார்களே, அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர வெளியில இருந்து நம்ம அவங்களை பத்தி ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. நிச்சயமா. எது எவ்வாறாக இருந்தாலும் சகோதரர் அஸ்மின், அங்கே கொல்லப்படக்கூடியவர்கள் முஸ்லிம்கள், கலிமா சொன்னவர்கள். அல் குர்ஆன் சொல்கிறது, வாத்தசிமு பிஹப்ரில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, ஒற்றுமை என்னும் கயிற்றை நீங்கள் பலமாக பற்று பிடித்துக் கொள்ளும். எத்தனை அரபு நாடுகளை தவிர்த்து உலகமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான வளங்களையும் வைத்திருக்கக்கூடிய அரபு நாடுகள் ஏன் ஒற்றுமைப்படுகிறார்கள் இல்லை? ஏன் மௌனிகளாக இருக்கின்றார்கள்? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அரபு நாடுகளை பொறுத்தவரையில், அரபு நாடுகள் விவகாரத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம பல கட்டங்களில் நினைக்கிறோம் அரபு நாடு நமக்காக நிற்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். குறிப்பாக நம்ம நாட்டிலேயே ஜனாசா எரிக்கப்பட்டது. ஜனாசா எரிப்புல 300க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள், கிட்டத்தட்ட அதுவும் நம்ம 300 நாட்கள். ஜனாசா எரிப்பு என்பது இலங்கையில் 300 நாட்கள் நடந்த மாபெரும் கொடுமை. அந்த கொடுமையை அவர்களால் நிறுத்த முடிந்ததா என்று பார்த்தீங்கன்னா நிறுத்த முடியலை. எந்த அரபு நாடு நம்மளை அவங்க சொல்லி எவன் கேட்டான்? அவங்க யாரு நமக்காக நின்னாங்க? அறிக்கை வெளியிடுவாங்க. இப்போ காசாவுக்கு அறிக்கை வெளியிடுற மாதிரி என்ன செய்வாங்கன்னா, இதை நிறுத்துங்கள், நாங்கள் கண்டிக்கிறோம். அதை நீங்க கண்டிக்கலாம், நானும் கண்டிக்கலாம். இந்த மாதிரி அறிக்கை வெளியிடுறது நம்ம ஒரு 10 இயக்கம் சேர்ந்து கண்டிக்கலாமே. இந்த மாதிரி அறிக்கை வெளியிடுவாங்களே தவிர எந்த நாடும் களத்துக்கு வரமாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. முதலாவது காரணம் என்னன்னா,
அரசியல் ரீதியாக இந்த நாடுகள் எல்லாம் வந்து பெரும்பாலும் இரண்டு பக்கத்தில் நிற்கிறாங்க. ஒன்று, அரபு நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் வெஸ்ட் நாடுகளோடு இருக்கிறார்கள், அமெரிக்காவோடு நிற்கிறார்கள். அது நீங்கள் சவுதியை எடுத்துக்கிட்டாலும் சரி, குவைத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, பஹ்ரைனை எடுத்துக்கிட்டாலும் சரி, கத்தாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, துபாயை எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்க யார் சார்ந்தவங்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் வெஸ்ட் மேற்கு நாடுகள் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஈரான் உள்ளிட்ட நாடுகள், ஒரு சில நாடுகள் யாரோட நிற்கிறாங்கன்னா ரஷ்யா சீனாவோட இருக்கிறாங்க. ஈரான் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டிவான ஒரு நாடு. ஈரானோட சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய லெபனான், அதே போன்று ஓமான், அதே நேரத்தில் யமன், இது மாதிரி நாடுகள் யாரோட நிற்கிறாங்கன்னு சொன்னால் ரஷ்யாவோட நிற்கிறாங்க. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மாபெரும் வல்லரசுகளில் பக்கம் இந்த நாடுகள் நிற்கிறார்கள். இப்படி நிற்கிற நேரத்தில் காசாவுடைய பிரச்சனை என்பது அரபு நாடுகளுக்கு ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை சிம்பிளா டூ ஸ்டேட் என்கிற ரெசல்யூஷன் இருக்குது, ஐநாவினுடைய தீர்மானம். அந்த தீர்மானத்திலேயே தனியாக சரி நடந்து போச்சு, இஸ்ரேல் நீ ஒரு நாடா இருக்கிற, பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி நாடு தந்துருன்னு சொல்லி இந்த அரபு நாடுகள் நினைச்சாலே என்ன பண்ணலாம்னா ஐநாவுல பேசி அமெரிக்காவோட பேசி இதுக்கு தீர்மானம் கொண்டு வர முடியும். ஐநாவுல தீர்மானம் கொண்டு வரப்பட்டுடுச்சு. ஐநாவுல வந்து செக்யூரிட்டி கவுன்சிலே பாஸ் பண்ணிடுச்சு யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி. அப்படி சொல்லி யுத்தத்தை நிறுத்தலை. ஏன் நிறுத்தாம கொண்டு போறாங்கன்னு சொன்னா அரபு நாடுகளுடைய துப்பில்லாத தனம். அரபு நாடுகள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இதுக்கு எதிராக நின்னா நம்மளை தாக்கிட்டாங்கன்னா, ஏன்னா இந்த அரபு நாடுகள் எல்லாம் சுகபோகத்தில் திளைக்கிறாங்களே தவிர இராணுவ ரீதியாக பலம் கொண்டவர்கள் அல்ல. இப்போ உதாரணமாக சவுதி அரேபியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்திலேயே முதன்மையாக அதிகமாக ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடிய முதல் 5 நாடுகளில் சவுதி அரேபியா நம்பர் 1ல இருப்பாங்க. இந்த சவுதி அரேபியாவில் ஆயுதத்தை இறக்குமதி செய்கிறாங்களே தவிர ஆயுதம் இவங்களே உருவாக்குறாங்களா என்று பார்த்தீங்கன்னா அவங்க உருவாக்குனர்கள் அல்ல. அவங்க இறக்குமதி செஞ்சு யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற டெக்னாலஜியை நீங்கள் யூஸ் பண்ண முடியுமே தவிர உங்களால் புதுசாக ஒன்று தயாரிக்க முடிஞ்சுதான்னா தயாரிக்க முடியாது. அதுக்கு நம்ம ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், அவன் வந்து ஒரு பஸ்ஸுக்கு மேலே இன்னொரு பஸ்ஸை வச்சு டபுள் பஸ்ஸு கண்டுபிடிப்பான். நம்மாக்கள் ஒரு பன்னுக்கு நடுவில் கொஞ்சம் க்ரீமை பூசி இன்னொரு பன்னை வச்சு டபுள் பன்னு கண்டுபிடிப்பான் அப்படிம்பாங்க. அரபு நாட்டுக்காரங்கனாலே நம்முடைய பார்வை என்ன, எலும்பினா பசி சாப்பிட்டா தூக்கம். அவர்களுக்கு ஏன்னா அவங்க அந்த மாதிரி பழக்கிட்டான், சுகபோகத்துக்குள் பழக்கப்பட்டு விட்டார்கள். நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த பர்கரை சாப்பிடாதீங்க, இந்த சிக்கனை சாப்பிடாது என்று சில கம்பெனிகள் ஊடகம்ங்கிறதுனால பேர்களை சொல்ல முடியாதுல்ல, புறக்கணிக்கணுங்கிற நம்ம சில சாஃப்ட் ட்ரிங்க்ஸுகளை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எலிஃபென்ட் ஹவுஸை குடிங்க, அவன்ட சாஃப்ட் ட்ரிங்க்ஸுகளை குடிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஹஜ்ஜில் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தடவை ஹஜ்ஜிலேயே ஹரம் ஷரீஃபை விட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிக்கன் யாருடையதாக இருக்குது, இவனுக்குரியதாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் யாருக்குரியதாக இருக்குது, இவனுக்குரியதாக இருக்குது. அப்போ ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸையே புறக்கணிக்க முடியாதவர்கள், ஒரு சிக்கனை புறக்கணிக்க முடியாதவர்கள், ஒரு பர்கரை புறக்கணிக்க முடியாதவர்கள் தான் காசாவுக்காக வந்து நிற்பாங்களாண்டா நிற்க மாட்டாங்க. சுகபோகங்களில் திளைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த அரசாங்கங்கள் எண்ணெய் வியாபாரம் பண்ணி வேண்டிய அளவுக்கு காசை கொடுக்குறாங்க. நீங்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு காசு தருவாங்க, உங்கள் வீட்டு செலவுக்கு காசு தருவாங்க, உங்கள் கரண்ட் பில், தண்ணி பில், டெலிஃபோன் பில் எல்லாமே கட்டுவாங்க. எனவே நீங்கள் வந்து தொழிலுக்கு போகணும் என்றெல்லாம் கட்டாயம் கிடையாது. அரபு நாடுகள் முக்கியம், பல அரபு நாடுகளில் நிலைமை இது. அப்படி இருக்கும்போது நீங்கள் புரட்சி பண்ண வருவீங்களா? எப்போ புரட்சி ஒன்று தோன்றும்னா அரசாங்கம் நமக்கு தரலன்னும் போது உங்களுக்கு எல்லாத்தையும் தந்து வச்சு, அவனும் சுகபோகத்தோடு இருக்கிறான், உங்களுக்கும் சுகபோகத்தை தந்து வச்சிருக்கிறான். அப்படி இருக்கிற நேரத்தில் வேர்வை வடிந்தால்தான் வேர்வையினுடைய பெருமதி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தான் வேர்வைன்றதே கிடையாது. ஏசிக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஃபேன் போட்டு இருக்கிறவனுக்கு ஏழை மக்களுடைய கஷ்டம் எப்படி தெரியும்? தெரியாது. அப்படி இருக்கிற இடத்துல காசாவில் இவ்வளோ அநியாயம் நடக்குதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமே, அரபு நாட்டில் எத்தனை தொலைக்காட்சியில் இது பேசப்படுகிறது? அதை நம்ம முதல்ல யோசிக்கணும். உதாரணமாக கத்தாருக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் 2017 நினைக்கிறேன், 2007 அல்லது 2017 ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. கத்தார் மீது சவுதி அரேபியா முழுவதுமாக தடை விதித்தார்கள், பொருளாதார தடையை விதித்தார்கள். பிறகு கத்தார் அதெல்லாம் ஊட்டி எந்திரிச்சு வந்து நின்று இன்னைக்கு ஃபீஃபாவை நடத்தி முடிச்சுட்டான், அது வேற. ஆனால் தடை விதித்த நேரத்தில் 7 கண்டிஷன் போட்டிருந்தாங்க சவுதி அரேபியா. உங்களோட தடையை நீக்கணும்னா இந்த 7 கண்டிஷனை நீங்கள் ஃபில் பண்ணணும். அதில் ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? அல் ஜசீராவை நீங்கள் இழுத்து மூடணும். அல் ஜசீராவை ஏன் அல் ஜசீராவை இஸ்ரேல் க்ளோஸ் பண்ணியிருக்கிறான். இஸ்ரேலுக்குள்ள அல் ஜசீரா தடை. அப்போ இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அல் ஜசீராவை ஏன் தடை விதிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா இந்த செய்தியெல்லாம் அல் ஜசீரா தான் டெலிகாஸ்ட் பண்ணுறான். இன்னைக்கு நமக்கு நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு இவ்வளோ அநியாயம் நடக்குதுன்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட முடியுமா? ஃபேஸ்புக்கில் போட முடியுமா? போட முடியாது. அவங்க போஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணுவான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஆனால் இவ்வளோ அநியாயம் நடக்கிறது எப்படி உலகத்துக்கு வருதுன்னா அல் ஜசீராவால் தான் வருது. இந்த அல் ஜசீரா யாருக்குரியதுன்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா கத்தாருக்குரியது. ஈராக்கில் யுத்தம் நடக்கும்போது அப்போ ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்
அவர் நேரடியாக கத்தார் மன்னருக்கு தொடர்பு கொள்றாரு. நீங்க அல் ஜசீராவில் இந்த மாதிரி நியூஸ்ல டெலிகாஸ்ட் பண்றதை நிறுத்தணும். கத்தார் அதுக்கு என்ன பதில் சொன்னது என்று சொன்னால், நாங்கள் நிறுத்தணும்னு நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குறீங்க, இதே மாதிரி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சிஎன்என்ல போகிறதெல்லாம் நிறுத்துங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறுத்துவீங்களான்னு கேட்டார். அதாவது ஊடக சுதந்திரம்னால நீங்கள் எங்கே பார்க்கலாம் தெரியுமா? அல் ஜசீராவை போய் பாருங்க. நம்ம எல்லாம் ஊடக சுதந்திரம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம், மீடியா ஃப்ரீடம் பற்றி பேசுகிறோம். அல் ஜசீராவுடைய 166 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலேயோ வெளிநாடுகளிலேயோ இப்படி தியாகம் பண்ணி எத்தனை ஊடக நிறுவனங்கள் இருக்கிறது? நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா 166 ஊடகவியலாளர்கள் காசாவுக்குள்ள கொல்லப்பட்டும் அவன் டெலிகாஸ்ட்டை நிறுத்தலை. இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த செய்திகளில் எத்தனை செய்தி வந்து சவுதி அரேபியாவுக்கு போகுது, எத்தனை செய்தி துபாய்க்கு போகுது? அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில ஹமாஸ் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கண்டனம் வெளியிட்டாங்க, சவுதி மேலே ஒரு கண்டனம். சவுதியினுடைய தொலைக்காட்சியினுடைய ஒரு தொலைக்காட்சியை குறிப்பிட்டு இந்த தொலைக்காட்சி பொய்யை பரப்புது, அதாவது ஹமாஸுக்கு எதிரான செய்திகளையே அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நான் சவுதியை மட்டும் சொல்லலை, சவுதி குவைத்து எதை எடுத்துக்கிறேன். இப்போ இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணத்துக்கு கண்டனம் தெரிவித்த பட்டியலில் UAE இருக்கிறாங்களா, பஹ்ரைன் இருக்கிறாங்களா? கண்டனம் கூட தெரிவிக்க முடியலை. காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் அமெரிக்கா பக்கம், அமெரிக்காவை எங்களுக்கு பகைச்சிக்கிற முடியாது. அமெரிக்கா பக்கம்ங்கிறத தாண்டி இப்போ சில பேர் வந்து இஸ்ரேலோட ராஜதந்திர உறவுகளை மேற்கொண்டு இந்த அக்டோபர் 7 தாக்குதல் நடந்திருக்காவிட்டால் சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் இவ்வளவுக்கும் ஒற்றுமைப்பட்டிருப்பார்கள். சவுதி அரேபியா ராஜதந்திர உறவுகளை மேற்கொண்டிருப்பார்கள். இந்த அக்டோபர் 7 தான் அதை தடுத்தது. இன்னைக்கு நான் கேட்கிறேன், சரி இப்போ சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்பு இல்லைன்னு தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இஸ்ரேலுக்கு உள்ள உணவு எப்படி போகிறது? ரெட் சீல போக முடியாது, அங்கே ஹூதி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இஸ்ரேலுக்கு தேவையான உணவுகள் காசாவுக்கு சாப்பிட வழி இல்லை. ஆனால் இஸ்ரேலுக்கு உணவுகள் எப்படி போகுதுன்னு கேட்டால் பெர்ஷியன் வளைகுடா வாசலுக்கு வந்துடும். பெர்ஷியன் வளைகுடா வாசலுக்கு உணவை கொண்டு வந்து UAE இறக்கிடுவாங்க. UAE இறக்கிட்டாங்கன்னா துபாய்க்கு போகும். துபாயில் இருந்து ரியாத் வழியாக ஹைவேயில் ஜோர்தான் போகும். ஜோர்தான் பார்டரால இஸ்ரேலுக்குள்ள போகும். நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால் இதை கூட நமக்கு நிறுத்த முடியலையே. அவன் காசாவுக்கு குண்டு போடுறது தனி, உணவு கொடுக்க மாட்டேங்கிறான், தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், பெட்ரோல் கொடுக்க, எதையுமே கொடுக்க மாட்டேங்கிறான், மருந்தை கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனால் நம்ம அரபு நாடுகள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், உனக்கு ரெட் சீல உனக்கு வர முடியாமல் இருக்குதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் ரூட்டில் நீ லேண்ட் ரூட்டில் எடுத்துக்க, இதுக்கு அனுமதி கொடுத்து வச்சிருக்கிறாங்களே. காரணம் என்னென்னா மார்க் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கராஹியத்துல் மவுத் வஹுப்பு துன்யா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி இதுதான். ஒரு காலகட்டம் வரும், அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ், ஒரு காலகட்டம் வரும், எதிரிகள் உங்களை அழிப்பதற்காக படை திரண்டு வருவார்கள். எந்த அளவுக்கு கேட்டால் பசி பிடிச்சவன் எப்படி சாப்பாடு தட்டை நோக்கி வருவானோ அப்படி வருவாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்பாங்க, அமீன் கில்லத்தின் பினா யௌமைதீன் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தெரிஞ்ச நபிமொழி தான், நாங்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் பேர் தான் இருப்போமா என்று கேட்பாங்க. இல்லை, நீங்கள் அதிகமான ஆக்கள் இருப்பீங்க, வெள்ளத்தில் அடித்து செல்லப்படக்கூடிய சருகுகள் அளவுக்கு, அந்த நுரைகள் அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. வலாக்கின் இருந்தாலும் உங்கள் உள்ளத்தில் வந்து வகுன் இருக்கும்ண்டாங்க. வகுனுன்னா என்ன என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது ஹுப்பு துன்யா, உலகம் உலகம் உலகம், உலகத்தை நேசிப்பீங்க. வ கராஹியத்துல் மவுத், மரணத்தை வெறுப்பீர்கள். இது வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா அழிவும் வரும்ண்டாங்க ரசூலுல்லாஹ். அப்போ உலகத்தை நேசிக்க கூடாதா? உலகப்பற்று இல்லாமல் இருக்கு. உலகப்பற்று இல்லாமலாம் இருங்க, அப்படியே நீங்கள் காட்டுக்கு போய் முனிவராயிருங்கலாம் நான் சொல்ல வரல. உலக ஆசை யாருக்கு இல்லை? அனைவருக்கும் உலக ஆசை இருக்கிறது. ஆனால் உலக ஆசை தான் ஒட்டுமொத்தம் என்று ஆகிவிட்டார்கள். அப்போ இவ்வளவு அநியாயம் நடப்பது அவங்க கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கான முதல் காரணம் என்னென்னா அவர்கள் மேற்கு நாடுகளோடு இருப்பது. ரெண்டாவது விவகாரம் என்னென்னா அவங்க நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆயுத ரீதியாக பலவீனமானவர்கள், பணத்தில் தான் பெரியாக்கள். அவங்க ஆயுத ரீதியாக அவங்கள்ட்ட எந்த கண்டுபிடிப்புகளும் கிடையாது. எந்த ஒரு விஞ்ஞானிகளையும் பெரிய அளவில் கொண்டு வந்து நிறுத்தின இடங்களுக்கு அவங்க வரலை. இருந்தாலும் அவங்க வெளியே கொண்டு வர்றதுக்கு ரெடி இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி உடனடியாக எதிர்க்க வருவாங்க? நினைச்சாங்கன்னா இப்படி இடத்துல ஆயுதத்தை வாங்கிடலாம், எல்லா நாட்டையும் ஒன்று சேர்த்துடலாம். சேர்க்க மாட்டாங்க. ரெண்டாவது காரணம் என்னன்னா இந்த ஷியா சன்னி என்கிற பிரிவினை இருக்குது. இப்போ ஈரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரான் உள்ளிட்ட ஆக்சிஸ் எல்லாமே வந்து ஷியாக்கள். சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், நம்ம ஈவன் நான் நீங்கள் உள்ளிட்ட அத்தனை பேருமே நம்ம சன்னி முஸ்லீம்கள். இப்படி இது வந்து அகீதா ரீதியாக வந்த பிளவு. இதை என்ன செய்கிறான்னா அவன் லாவகமாக பயன்படுத்திக்கிறான். மேற்கு நாடு என்ன செய்கிறான்னு கேட்டால் இதை பயன்படுத்தி நீ எல்லாம் ஷியா, நீ எல்லாம் சன்னி முஸ்லீம், நீ இவனுக்கு எதிராகவே இருக்கணும். மார்க்க ரீதியிலான கருத்து வேறுபாட்டில் ஷியாக்கள் வழிகட்டவர், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த பிரிவினையை அவன் நம்மளை பயன்படுத்திக்கிறானுங்கிறத நம்ம உணராமல் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நமக்காக காசாவில் இருக்கிற அத்தனை பேரும் சன்னி முஸ்லீம்கள் தான். ஆனால் அவங்களுக்காக வந்து நிற்கிறது யாரு? ஷியா மக்கள் தான் வந்து நிற்கிறாங்க. அப்போ இது வந்து அரசியல் ரீதியாக அவன் நம்மளை பயன்படுத்த நினைக்கும் போது அரசியல் ரீதியாக நம்ம ஒற்றுமைப்பற்றலாமே.
கொள்கையில கருத்துக்கள் வேறுபாடுகள் இருக்கும். அப்படி செஞ்சிட்டாங்கன்னாலே பிரச்சனை வராது. இதுதான் அதுக்குரிய காரணம். நிச்சயமா இனி எதிர்வரக்கூடிய காலங்களிலாவது அரபு நாடுகள் கண்விழிக்க வேண்டும். இந்த சமூகத்தை, அந்த அப்பாவி பாலஸ்தீனர்களை பாதுகாக்கக்கூடிய விடயத்தில் இந்த நாடுகள் முன்வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம். எனவே சுருக்கமான பதில்களை எதிர்பார்க்கின்றேன். இஸ்மாயில் ஹனியா மிக அண்மையிலே கொல்லப்படுகின்றார். அவர் பற்றி பல செய்திகள் பலவாறு வந்தன. அவற்றை நாங்கள் பேசுவதற்கு முன்னால் யார் இந்த இஸ்மாயில் ஹனியா என்பதை அதாவது விரிவாக விளங்காமல் பலர் இருக்கின்றார்கள். எனவே இஸ்மாயில் ஹனியா என்பவர் யார்? இஸ்மாயில் ஹனியா, கலாநிதி இஸ்மாயில் ஹனியாவை பொறுத்தவரையில் இஸ்மாயில் ஹனியாங்கிறவர் உலகத்துக்கு இப்போ காட்டப்படுவது சில ஊடகங்கள் வந்து அவர் ஒரு தவறானவர் போன்று சில பேர் சித்தரிக்கிறார்கள். உண்மையிலேயே இஸ்மாயில் ஹனியாங்கிறவர் அவருடைய கல்வி படிப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் டாக்டரேட் முடித்தவர், கலாநிதி, காசாவினுடைய பல்கலைக்கழகத்திலே கற்று வெளியேறியவர். தன்னுடைய ஆரம்ப நாட்களில் பாலஸ்தீன போராட்ட இயக்கங்களோடு சேர்ந்து பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய மிக முக்கியமான ஒரு போராளி. பின்னாட்கள் அவர் என்ன செய்கிறாருன்னா, அன்றைய பாலஸ்தீன தலைவர்களாக இருந்த அகமது யாசின் உள்ளிட்டவர்களோடு தொடர்புகளை மேற்கொண்டு அவர்கள் வழியாக ஹமாஸிலே அவர் பங்கேற்பு செய்கிறார். ஹமாஸில் பங்கேற்பு செய்ததற்கு பிறகு காசாவில் அரசியல் ரீதியிலான இஸ்மாயில் ஹனியாவை பொறுத்தவரையில் அவர் மிலிட்ரியில் ஈடுபட்டதை விட அதிகமாக இருந்தது அரசியல் ரீதியாக. மிலிட்ரிங்கிறது யஹியா சின்வார் மற்றவங்க மிலிட்ரியில் இருக்கிறாங்க. இவர் வந்து அரசியல் ரீதியாக காசாவையும் பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனையையும் சர்வதேசத்திற்கு கொண்டு சென்றவர். அதை தாண்டி 2006ஆம் ஆண்டு பாலஸ்தீனத்தில் தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் போட்டியிட்ட ஹமாஸ் பெருவாரியான பகுதிகளை கைப்பற்றி ஈவன் காசாவிலையும் வெஸ்ட் பேங்க் ரெண்டுலையுமே ஹமாஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு பிறகு வெஸ்ட் பேங்கோட வெற்றியை நாங்கள் தரமாட்டோம்ட்டாங்க. உங்களுக்கு வெற்றியை நாங்கள் தர முடியாது, நாங்கள் தான் வச்சுக்கிறோம்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஆதரவோட ஃபத்தாஹ் கையில் வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது காசாவினுடைய பிரதமராக பதவியேற்று அவர் பிரதமராகவும் செயல்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு சிறந்த ஜனநாயகவாதி, மிகச்சிறந்த கல்விமான், அப்படி பல பகுதிகள் அவருக்கு இருக்கிறது. இருந்தாலும் பெரும்பாலும் அவர் அறியப்பட்டது எப்படின்னு கேட்டால், இந்த உலக மட்டத்தில் அறியப்பட்டிருக்கக்கூடிய பார்வை ஹமாஸினுடைய லீடராக ஆனதுக்கு பிறகுதான் அவர் சர்வதேசங்களை ஒருங்கிணைத்தார். குறிப்பாக துருக்கிய இதுக்குள்ள ஒருங்கிணைச்சாரு, ஈரானை ரொம்பவே உள்ள கொண்டு வந்தார். அதே போன்று மற்ற அரபு நாடுகளோடு நெருக்கமான தொடர்பு வைத்தால் கத்தாரை வந்து இந்த லைனுக்கு கொண்டு வந்ததே ஹமாஸ் என்று சொல்லலாம். இந்த அளவுக்கு இஸ்மாயில் ஹனியாவினுடைய பங்களிப்பு பாலஸ்தீன விவகாரத்தில் மிக முக்கியமான ஒரு சிறந்த ஜனநாயகவாதி, சிறந்த தலைவர், சிறந்ததொரு தியாகி என்று கூட நம்ம வந்து அவரை சொல்லலாம். குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா இந்த உலகம் வந்து பல தியாகிகளை, பல புரட்சியாளர்களை கண்டிருக்கிறது. நம்ம மாவோவை பற்றி பேசுவோம், அல்லது ரஷ்யாவினுடைய மற்ற தலைவர்களை பற்றி இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேசப்படுகிறார்கள். அதே போன்று ஷேகுவேரா பேசப்படுகிறார், ஃபெடல் கஸ்ட்ரோ பேசப்படுகிறார். நம்ம நாட்டில் பல தியாகிகள், பல புரட்சியாளர்களை நம்ம பேசுகிறோம். ஆனால் என்னுடைய கல்வியின் பிரகாரம், நான் வாசித்தது, என்னுடைய வாசிப்பின் பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த எல்லா புரட்சியாளர்களையும் விட ஒரு மாபெரும் புரட்சியாளராக இஸ்மாயில் ஹனியாவை நம்ம பார்க்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்மாயில் ஹனியாவினுடைய அரசியல் வாரிசு, குடும்ப உறுப்பினராக இருக்கிற ஹலீல் அல் ஹையாவினுடைய அந்த கருத்துக்கள் நம்மளால் ஜீரணிக்க முடியாத கருத்துக்கள். ஒரு தலைவனை இழந்திருக்கிறார், ஒரு நாட்டினுடைய தலைவனை அந்த நாடு இழந்திருக்கிறது. அவருடைய புகழ் பாடிக்கொண்டிருப்பார்கள் என்று அத்தனை பேரும் எதிர்பார்க்குற நேரத்தில் அந்த மக்கள் ஹலீல் அல் ஹையா சொன்ன வார்த்தை என்னை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கினது. என்னென்னா, காசாவிலே மரணித்த 16,000 குழந்தைகளை விட இஸ்மாயில் ஹனியாவினுடைய இரத்தம் ஒன்றும் புனிதமானது அல்ல. காசாவிலே மரணிக்கிற அத்தனை சிறுவர்களுடைய கண்ணியத்தை விட இஸ்மாயில் ஹனியாவினுடைய கண்ணியம் ஒன்றும் புனிதமானது அல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன கருத்துக்களாக இருக்கலாம். அதே நேரத்தில் இஸ்மாயில் ஹனியாவினுடைய ஃபேமிலியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஸ்மாயில் ஹனியாவோட சேர்த்து கிட்டத்தட்ட 79 பேர் மரணித்து விட்டார்கள். அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் இஸ்மாயில் ஹனியாவுடைய 3 மகன்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. அவர்களுடைய 3 பிள்ளைகள், இஸ்மாயில் ஹனியாவுடைய மகன், இஸ்மாயில் ஹனியாவுடைய பேரப்பிள்ளை கொல்லப்பட்டுட்டாங்க. அதே மாதிரி கடந்த ஜூன் மாதமே அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் 10 பேர் கொல்லப்பட்டாங்க. அவருடைய அக்கா இஸ்மாயில் ஹனியாவுடைய சகோதரி இஸ்ரேலுங்கிறது பலஸ்தீன் தானே,
பலஸ்தீனில் தான் அவங்க பிறந்தாங்க, இப்போ இஸ்ரேலாக இருக்குது. இப்போ இஸ்ரேலுக்குள்ளே வாழ்கிறாங்க அவங்க, அங்கே அவங்க வீட்டுக்காவல் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி எந்த பக்கம் நீங்கள் எடுத்தாலும் இஸ்மாயில் ஹனியா மாதிரி ஒரு புரட்சியாளனை, இஸ்மாயில் ஹனியா மாதிரி ஒரு தேசத்திற்கானவனை, தன்னுடைய மக்களுக்கானவரை நம்ம பார்க்க முடியாது. அல்லாஹ் அவருக்கு உண்மையிலேயே உயர்ந்த இடங்களை கொடுக்க வேண்டும், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத்து செய்ய வேண்டும், அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். இதுதான் இஸ்மாயில் ஹனியாவுடைய சுருக்கமான பார்வை. நிச்சயமா இஸ்மாயில் ஹனியாவுடைய இந்த கொலை சர்வதேச அளவிலே பலவிதமான கேள்விகளை உண்டாக்கி இருக்கிறது. நீங்களும் சொன்னீர்கள், இப்போது காசா மக்களுக்காக வேண்டி முன்னால் வந்து போராடக்கூடியவர்கள், குரல் கொடுக்கக்கூடியவர்கள் ஈரானியர்கள் என்று. ஈரானில் வைத்துத்தான் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்படுகிறார். இது ஒரு மிகப்பெரிய சதியா என்ற கேள்வியும் இருக்கின்றது. ஈரானுக்குள் இஸ்மாயில் ஹனியா எப்படி கொல்லப்படுகிறார்? அதாவது இஸ்மாயில் ஹனியா மட்டுமல்ல, ஈரானுக்குள்ளே நமக்கு தெரியும், ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் கொல்லப்படுறார் அசர்பைஜான் பார்டரில். கொல்லப்பட்டதற்கு பிறகு ஈரான் உடனடியாக தேர்தல் அறிவிக்கிறாங்க. அவங்களுடைய ஜனாதிபதி இல்லாமல் போனால் 50 நாட்களுக்குள்ளாக பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும், ஜனாதிபதி தேர்தல். தேர்தல் அறிவித்தார்கள். அந்த தேர்தலில் போட்டியிட்டவர்களில் மசூத் பெசக்ஷியன் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகிறார். இவர் ஒரு மசூத் பெசக்ஷியனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு மிடிலான ஆளுன்னு தான் சொல்கிறாங்க, அனைவரையும் அரவணைக்கக்கூடியவர் என்று சொல்கிறாங்க. இது மேற்கு நாடுகளுடைய பார்வை தான். ஆனால் ஒன்றை விளங்கி வச்சுக்கணும், நம்ம என்னதான் மேற்கு நாடுகள் சொன்னாலும் ஈரானில் ஒருவர் ஜனாதிபதியாக வரணும்னா அவர் ஷியாவாக இருந்தால் மட்டும்தான் வர முடியும், இல்லைன்னா அவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்படி அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுட்டார். மசூத் பெசக்ஷியனுடைய ஜனாதிபதி பதவியேற்புக்கு பல நாட்டு தலைவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் பாலஸ்தீன தலைவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். பாலஸ்தீனத்திலிருந்து ஃபத்தாஹினுடைய உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அதே போன்று ஜிஹாத் அல் இஸ்லாமிய அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் ஜியாதன் நஹ்லா அழைக்கப்பட்டிருந்தார். இஸ்மாயில் ஹனியா அழைக்கப்பட்டிருந்தார். இவங்க எல்லாருமே அழைக்கப்பட்டிருந்தாங்க. அழைக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே தங்க வைக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னால், கொண்டு போய் ஏதோ ஒரு ஹோட்டலில் வைக்கல. நான் கூட ஆரம்பத்தில் ஏன் இவங்களோட பாதுகாப்பு விஷயத்தில் இவ்வளோ கவனம் இல்லாமல் இருந்தாங்கங்கிற கேள்வியெல்லாம் நானே எழுப்பியிருந்தேன். ஆனால் பிறகு வந்திருக்கக்கூடிய தகவலை பார்த்தோம்னா அவங்க எங்கே தங்க வைக்கிறாங்கன்னா ஐஆர்ஜிசியினுடைய கெஸ்ட் ஹவுஸ்லாம் தங்க வைக்கிறாங்க. ஐஆர்ஜிசிங்கிறது நம்ம மொசாதை எப்படி பார்க்குறோமோ அதுக்கு நிகரானது தான் ஐஆர்ஜிசி. அவ்வளோ பலம் மிக்க ஒரு தரப்பு அவங்க, ஆயுத ரீதியாக. அவங்க தான் கடைசியாக இஸ்ரேலுக்கு அட்டாக் பண்ணினதும் ஐஆர்ஜிசி தான். அவர்களுடைய உளவு பிரிவு தான் குதுஸ் மூமெண்ட். குதுஸ்னா பாலஸ்தீனத்தில் இருக்கிறதல்ல, சர்வதேச அளவில். இப்போ நம்ம மொசாது வெளிநாடுகளை கண்காணிக்கிற உளவு பிரிவு மொசாதா சொல்கிறோமா இல்லையா, சிஐஏ அமெரிக்கா வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி உலகத்திலே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளில் சர்வதேசத்தை உளவு பார்ப்பதற்கு உளவுத்துறை வைத்திருக்கிற ஒரே நாடு யாருன்னு கேட்டால் ஈரான் மட்டும். அவர்களுடைய அல் குதுஸ் அந்த பகுதி. அப்போ அல் குதுஸுடைய அதே போன்ற ஐஆர்ஜிசியினுடைய அவர்களுடைய கெஸ்ட் ஹவுஸில் ஒன்றில் அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதில் தான் இவரை வச்சுருந்தாங்க. பட் என்னன்னா இப்போ வந்திருக்கிற குழப்பம் எப்படின்னு கேட்டால், நியூயார்க் டைம்ஸ் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார்கள். நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரையை பேஸ் பண்ணித்தான் நிறைய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு சதியாக இருக்கலாம்ங்கிறாங்க. சதி யார் செய்த சதிங்கிறது தான் முக்கியமானது. இது இஸ்ரேல் செய்த சதி. ஆனால் இதுவரைக்கும் இஸ்ரேல் என்ன செய்யலைன்னா, நாங்கள் தான் இஸ்மாயில் ஹனியாவை கொண்டோம்னு வெளிப்படையாக பொறுப்பேற்கலை. ஏன் வெளிப்படையாக பொறுப்பேற்காமல் இருக்கிறாங்கன்னா, அவங்க பொறுப்பேற்றுட்டாங்கன்னா ஈரானுக்கு இன்னும் ஈஸியாக போயிடும். ஐநாவுக்கு ஈரான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இது இஸ்ரேல் தான் தாக்குதல் நடத்தினாங்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க. அவங்களோட ட்ரோன் அட்டாக், அவங்களோட இஸ்ரேலுடைய தயாரிப்பு ட்ரோன் தான் அட்டாக் பண்ணியிருக்குது, அதெல்லாம் காட்டிட்டாங்க. ஆனால் இஸ்ரேலே நாங்கள் தான் அட்டாக் பண்ணினோம் என்று வெளிப்படையாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்னு வைங்க, அது போதும் நேரடி அட்டாக்குக்கான 100% காரணத்துக்கு. இப்போ ஈரான் தாக்கினாலும் தாக்கலாட்டியும் வெளிப்படையான காரணம் இன்னும் இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் இஸ்ரேல் என்ன சொல்ல மாட்டேங்கிறான், நான் தான் தாக்கினதை சொல்லாமல் இருக்கிறேன். ஆனால் டைம்ஸுடைய ஆர்டிக்கல்லையே இது இஸ்ரேலுடைய தாக்குதல் தான்ங்கிறத அவங்களும் வழிமொழிஞ்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஈரானுக்குள்ளே போய் தாக்கினாங்களேன்னா ஈரான் எப்படி ஈரானுக்குள்ளே தாக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இது முதல் தாக்குதல் கிடையாது. ஈரானுக்குள்ள இதுக்கு முன்னாடி ஈரானுடைய அணு விஞ்ஞானிகளையே இஸ்ரேல் கொண்டிருக்கிறாங்க. ஈரானுக்குள்ள புகுந்து இதே மாதிரி இந்த தாக்குதலை ஐஆர்ஜிசி என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுடைய அணு விஞ்ஞானிகளை கொன்ற அந்த மெத்தேடில் தான் கொண்ட மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் எல்லோருமே ஜனாதிபதியினுடைய பதவியேற்பு பிஸியில் இருப்பாங்க, அந்த பார்வை தான் எல்லாருக்கும் இருக்கும். இதை கவனத்தில் கொண்டு தான் இந்த அட்டாக்கை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எப்படி இவரை கண்காணிச்சிருப்பாங்களான்னா, இஸ்மாயில் ஹனியாவை கண்காணிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. இஸ்மாயில் ஹனியா மிலிட்ரி லீடர் கிடையாது. நீங்கள் இதே யஹியா சின்வாரை கொண்டிருந்தாங்கன்னு சொன்னால், அது எப்படி யஹியா சின்வார் எவ்வளோ ரகசியமாக இருந்திருக்கணும்னு கேள்வியெல்லாம் வரும்.
இவர் மிலிட்ரி லீடரா? இவர் மிலிட்ரி லீடர் கிடையாது, இவர் பொலிட்டிக்கல் லீடர். இவர் எப்போ கத்தாரில் இருக்கிறாரு, எப்போ ஈரானுக்கு போகிறாரு, எப்போ லெபனானுக்கு போகிறாருங்கிறத எல்லாம் நம்மளே ஆன்லைனில் தெரிஞ்சுக்கலாம். எப்போ எங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் ஏதாவது ஒரு மீட்டிங்கில் இருப்பார், எவனாவது ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பான், எவனாவது எங்கேயாவது போட்டிருப்பான். எனவே இஸ்மாயில் ஹனியா எங்கே இருக்கிறாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மொசாதுக்கு இல்லை, நமக்கே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அன்னைக்கு அவர் ஈரானில் இருந்தார் என்பது எப்படி இஸ்ரேலுக்கு தெரியும்னு கேட்குறாங்க. இஸ்ரேலுக்கு தெரியுது. ரெண்டாவது, அவர் கொல்லப்படுறதுக்கு முதல் நாள் ஈரானில் இருக்கிறாருங்க. நான் என்னுடைய வீடியோவில் பேசியிருக்கிறேன். ஏன்னா அவர் ஜனாதிபதியை சந்திக்கிறார், மசூத் பெசக்ஷியனை. அதே போன்று அவர்களுடைய ஆன்மீக தலைவராக இருக்கிற ஹாமெனியை சந்திக்கிறாரு, சந்திச்சு பேசுறாரு. அந்த புகைப்படங்கள்லாம் வெளியே வருது. அப்ப தெரிஞ்சிருச்சு என்னன்னு கேட்டா இவர் இங்க தான் இருக்கிறாரு என்பது தெரியும். அப்ப எங்க வச்சிருப்பாங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை, IRGC தான் வைப்பாங்க, அது அவங்களுக்கு தெரியும். அந்த இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி மொபைலை வச்சு ட்ரேஸ் பண்ணிடலாம். மொபைலை வைத்து கூட இஸ்மாயில் ஹனியாவுடைய லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். எப்படியோ அவங்க இடத்த கண்டுபிடிச்சி அவரை அட்டாக் பண்ணிட்டாங்க. ஆனால் இது ஈரானுடைய 100% பாதுகாப்பு தோல்வி என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவங்களோட நாட்டுக்குள்ள வேறொரு நாட்டுடைய தலைவரை வந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க இதை விட அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், இதை விட ரகசியமாக ஒரு பங்கர் மாதிரி ஒரு இடத்துல அவரை வச்சிருந்திருக்கணும். அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஈரான் இதில் பாதுகாப்பில் இஸ்மாயில் ஹனியா விவகாரத்தில் பாதுகாப்பு கோளாறை வைத்திருக்கிறது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறான், டைம்ஸுடைய கட்டுரை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒரு குண்டை கொண்டு போய் 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ரூமில் வச்சுட்டாங்க, அந்த குண்டு தான் இப்போ ரிமோட் கண்ட்ரோலில் வெடிக்க வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இது எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டால் என்னுடைய பார்வை சில நேரம் இது எதிர்காலத்தில் இது உண்மைப்படுத்தப்பட்டால் அது வேறு. இப்போ நம்ம பார்க்கல என்ன தெரியுதுன்னு சொன்னால், இது இந்த ஈரானை வந்து மற்ற அரபு நாடுகளோட கோர்த்து விடலாம்ல, அதுக்காக சொல்லப்படுது. 2 மாதத்துக்கு முன்னுக்கே IRGC-னுடைய பில்டிங்குள்ள கொண்டு குண்டை வைக்கிற அளவுக்கு IRGC-யை முட்டாளாக காட்ட பார்க்குறாங்க. நான் நினைக்கல அவ்வளோ பெரிய அப்படி இருப்பாங்க IRGC-ன்னு. ஏன்னா மொசாதை விட பலம் வாய்ந்தவங்க அவங்க ஒரு விதத்தில் பார்த்தா. அதனால் 2 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் கொண்டு போய் வைக்கப்பட்ட ஒரு குண்டு இல்லை, இது AI தொழில்நுட்பத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் என்று சொல்லி அதை டைம்ஸுடைய ஆர்டிக்கலும் சொல்லுது, IRGC-யும் சொல்கிறாங்க. ஆனாலும் இதை இஸ்மாயில் ஹனியாவை ஒரு சூழ்ச்சியால் கொல்லப்பட்டுட்டாரு என்று நம்ம பார்க்குறதா இருந்தால் இதை துருக்கி சொன்னதா? சும்மா நான் கேட்குறேன், துருக்கி சொல்லலை. ஏன் கஸ்ஸாம் சொன்னாங்களா? நஹ்லா சொன்னாரா? அல்குதுஸ் பிரிகேடுடைய தலைவர் நஹ்லா பாலஸ்தீனில் இருக்கிற யாராவது இதை ஈரான் மேலே பிளாம் பண்ணினாங்களான்னா பண்ணலை, கத்தார் பண்ணினாங்களான்னா பண்ணலை, ஈவன் சவுதி பண்ணலை, யாருமே பண்ணலை. எல்லாத்துக்கும் மேலே UAE முழுக்க இஸ்ரேலோட இணைஞ்சிருக்கிறாங்க. UAE சொன்னாங்களா? சொல்லலை. ஓமான் சொன்னாங்களா? உலகத்தில் யாருமே. டைம்ஸ் மட்டும் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் இது ஈரானோட சம்மந்தப்படுத்துகிற மாதிரி. இது எதுக்கு சம்மந்தப்படுத்துகிறாங்கன்னா, டைம்ஸில் செய்தியை நம்ம 100% எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா, ஆரம்பத்தில் சொன்னா இல்லையா, இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து பெண்களுடைய மார்பை வெட்டி வீசினாங்க, கர்ப்பிணி பெண்களை கொண்டாங்க, கற்பழிச்சாங்கன்றெல்லாம் ஹமாஸ் மேலே இந்த குற்றச்சாட்டை சொன்னதும் இதே டைம்ஸ் தான். எனவே டைம்ஸை பொறுத்தவரை அவங்க 100% இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்கள். அவங்க அப்படித்தான் எழுதுவாங்க. ஆனால் இதில் தீர்வை யார் சொல்லணும்னா IRGC சொல்லணும். IRGC-னுடைய ரிப்போர்ட் வெளியே வரணும். அப்போ தான் நமக்கு தெரியும் எது எப்படி போனாலும். இப்போ ஈரானுக்கு இருக்கிறது ஒரே சாய்ஸ் மட்டும்தான், என்னன்னா தங்களுடைய நாட்டுக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. எனவே ஈரான் அவங்களுக்கு திருப்பி அடிக்கல் என்று சொன்னால் ஈரானுக்கு பெரிய கௌரவ குறைச்சல் அது. ஆனால் திருப்பி அடிப்பாங்களான்னா அடிப்பதற்குரிய எல்லா வழிவகைகளையும் நாங்கள் செஞ்சிட்டோம் என்று சொல்லி ஈரான் சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கும் அமெரிக்காவினுடைய அந்த விமானம் தாங்கி கப்பல்கள் மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த சூடான விஷயத்தில் தான். இது ஈரானுடைய ஒரு பாதுகாப்பு கோளாறு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த அட்டாக்கை செய்தது இஸ்ரேல். நிகழ்ச்சியின் நிறைவாக நாங்கள் பல விடயங்களை பேசினோம், நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. நிறைவாக இஸ்மாயில் ஹனியாவுடைய இந்த கொலைக்கு பின்னால் அவருடைய கொலை சம்பந்தமான செய்திகள் பல ஊடகங்களிலே பல மாதிரி வந்தன. இலங்கையை பொறுத்தவரையிலே ஒரு சிங்கள ஊடகம் இவர் ஒரு பயங்கரவாத ஒரு கூட்டத்தின் தலைவர் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை தான் ஆரம்பத்திலே அவர்கள் பதிவு செய்தார்கள். ஊடகம் என்ற வகையில் அவர்களுடைய பெயரை நான் சொல்வது பொருத்தமல்ல. ஆனால் ஜனாதிபதி அந்த கொலைக்கான கண்டனத்தை தெரிவிக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொலைக்கான கண்டனத்தை தெரிவித்தார், வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தன்னுடைய கண்டனத்தையும் தெரிவித்தார். இப்படி இருக்க மீண்டும் இலங்கையிலே இது போன்ற நிகழ்வுகளை வைத்து அந்த ஊடகம் இனவாத பிரச்சனைகளை கட்டவிழ்த்து விட போகின்றனவா என்ற கேள்வி எனக்குள்ளே இருக்கின்றது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த ஊடகத்தை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், அந்த ஊடகமும் இன்னொரு ஊடகம் இருக்குது. உங்களுக்கு சொல்ல முடியாது, எனக்கு சொல்லலாம்ல, ஹீரோவாக இருந்தாலும் தரண டிவியாக இருந்தாலும் இவங்களை பொறுத்தவரையில் இவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்களுடைய செயல்பாடு அப்படித்தான். இப்போ வெளிநாட்டை விடுங்க, உள்நாட்டுக்கு திருப்பி டாக்டர் ஷாஃபின்னு தூக்குறாங்களா இல்லையா? நிச்சயமா. சம்பந்தம் இல்லாத ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு தூக்குவார்கள். நீங்கள் சொன்ன சம்பவத்தில் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டு விட்டார் என்கிற செய்தியை அவங்க எப்படி போட்டாங்கன்னா,
உலகத்தின் மிகப்பெரிய பயங்கரவாத இயக்கத்தின் தலைவர் கொல்லப்பட்டார். சரி, அதுக்கு பிறகு ஜனாதிபதி கண்டனம் தெரிவிக்கிறார். கண்டனம் தெரிவித்தா அதை குறைச்சிருக்கணும் அவங்க. அதையும் அவங்க எப்படி போடுறாங்கன்னு சொன்னால், உலகத்தின் மிகப்பெரிய தீவிரவாதி கொல்லப்பட்டதற்கு ஜனாதிபதி கண்டனம். அப்போ என்னன்னா, ஜனாதிபதியும் ஏதோ தீவிரவாதியை ஆதரித்த மாதிரி தான் அவங்களுடைய அந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. இஸ்மாயில் ஹனியாவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரை தீவிரவாதியாக காட்டி சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அவர் ஜனநாயக ரீதியாக தேர்தலில் போட்டியிட்டு பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார். அவர் ஈரானுக்குள்ளே போனது ஒன்றும் ரகசியமாக கள்ளத்தனமாக போனது கிடையாது. கத்தாரிலிருந்து தோஹாவிலிருந்து தனி விமானத்தில் ஈரானுக்கு செல்கிறார். ஈரானுடைய ஜனாதிபதி பதவியேற்பில் கலந்து கொள்கிறார். அப்படி ஒரு ராஜதந்திர ரீதியில் கலந்து கொள்ளுகிற ஒருவர் எப்படி பயங்கரவாதியாக இருப்பார்? முதல் விவகாரம். அப்போ இந்த பயங்கரவாதம் என்பது இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, முஸ்லீம் என்று வந்துட்டாலே ஏர்போர்ட்டில் ஒருத்தரை பிடிப்பாங்க, ஒரு 10 பேர் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. கைது செய்யப்பட்டால் ஒருத்தன் தூள் எடுத்துகிட்டு வந்திருப்பான், ஹெரோயின் கடத்திட்டு வந்திருப்பான். இதையே வேறு யாரும் கைது செய்யப்பட்டால் 10 பேர் கைதும்பாங்க. இதே ஒரு முஸ்லீம் கைது செய்யப்பட்டால் அவரோட பேரோட இன்னும் முஸ்லீம் என்ற அடையாளத்தோடு போடுவாங்க. அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இவர்களுடைய வளமையாக இருக்கிறது. தவறியாவது தொப்பியை வைத்திருந்தால் மௌலவியண்டே போட்டுருவாங்க. அப்போ இங்கே நம்ம எடுத்து நம்ம நாட்டுடைய இந்த ஊடகங்கள் எப்படின்னு கேட்டால், தேர்ட் கிளாஸ் ஊடகங்கள். இவங்க வந்து என்னென்னா தேர்ட் கிளாஸுக்கு தான் இறங்கி செய்வாங்க. அதை நம்ம ஈஸ்டர் அட்டாக்குக்கு பிறகு இவங்க செஞ்ச காரியத்தை பார்க்குறோம். உலகத்திலேயே தஹக்கத்தையை வந்து அந்த வெள்ளாமல் விட்டுற தஹக்கத்தையை அணுகுண்ட அளவுக்கு பேசின ஒரே ஊடகம் ஹிருவும் தரணையும் தான். தஹக்கத்தையே தான் வச்சுருப்பாங்க. கத்தி எடுத்து விட்டோம் காட்டினாங்களா இல்லையா? நாயை கூட்டிக்கிட்டு போவாங்க, அங்கே ஒன்றுமே இருக்காது. எடுத்து விட்டோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு விஷயத்தையும் பூதாகரமாக்கி இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, தங்களுக்கு தேவையானவரை ஜனாதிபதி ஆக்குவதற்கு அவர்கள் எதையும் செய்வார்கள். அந்த அடிப்படையில் ஆனால் ஜனாதிபதி மிக தெளிவாக பேசியிருந்தார். ஜனாதிபதியுடைய பார்வை என்னன்னு கேட்டால், இந்த மாதிரியான தாக்குதல்கள், ஹமாஸினுடைய தலைவர் மீதான தாக்குதல் ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளுக்குள்ள பெரிய யுத்தமாக மாறிடுச்சுன்னு சொன்னால், இப்போ ஈரான் அடிக்க ஆரம்பிச்சு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஈரான் ஏன் அடிக்காமல் இருக்கிறானேன்னு. ஈரான் அடிக்கிறதுல இன்னொரு பாதிப்பு இருக்குது. ஈரான் தாக்குதலை தொடர்ந்தால் பெட்ரோல் விலை மீண்டும் அதிகரிக்க ஆரம்பித்து விடும். அரபு நாடுகளுக்குள்ள பெரிய குழப்பம் ஏற்பட்டு விடும். அமெரிக்கா உள்ளே வந்துடுவாங்க. இது மிடில் ஈஸ்டில் ஈராக்கு வார் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அதெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் ஜனாதிபதி என்ன சொன்னார்னா, இதை நான் ஏற்றுக்கிற மாட்டேன், ஹமாஸினுடைய தலைவர் கொலை செய்யப்பட்டது கண்டனத்துக்குரியது அப்படின்ட்டாரு. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உடனடியாக கண்டனத்துக்குரியது என்கிற அறிக்கையை விடுத்திருந்தார். நம்முடைய உலமா சபை கூட அழகாக இஸ்மாயில் ஹனியா ரஹிமஹுல்லா என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவர்களும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். இந்த கண்டனங்கள் எல்லாம் ஓவராலாக ஜனநாயக ரீதியாக அவர்கள் ஜனநாயகவாதி என்பதை அழகாக சித்தரிக்கக்கூடியது. நம்முடைய ஊடகங்கள் இப்படி சித்தரிப்பது என்பது புதிதான ஒன்று கிடையாது. வளமையில இவங்க இதைத்தான் செய்வாங்க. நம்ம தான் கவனமாக இருக்கணும். இந்த ஊடகங்கள் சொல்லுகிற இருதரணை மட்டுமில்லை, இருதரணையை நம்ம பார்க்குறோம். பிபிசியை இப்படி தான் சொல்கிறான், CNN இப்படி தான் சொல்கிறான், மற்ற ஊடகங்கள் இப்படி தான் சொல்கிறான். என்னென்னா, பாலஸ்தீன போராட்டம் என்பது அவர்களுக்கு ஜஸ்ட் வார், ஆனால் நமக்கு அது அவர்களுடைய லைஃப். பாலஸ்தீன அவர்களுடைய உரிமை போராட்டம். எனவே இது தீவிரவாதம் அல்ல, இது பயங்கரவாதம் அல்ல. பயங்கரவாதம் யார் செய்கிறான்னா இஸ்ரேல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பயங்கரவாத இராணுவம் யாருன்னா இஸ்ரேல் தான் பயங்கரவாத இராணுவம். இவ்வளவு யுத்தத்தில் நான் திருப்பி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 40,000 பொதுமக்கள் பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார். ஏன் ஹமாஸால் ஒரு 10,000 இஸ்ரேல்காரனை கொள்ளையிலாதா? யோசிங்க, செஞ்சிருக்கலாம்ல. இஸ்மாயில் ஹனியாவை அரசியல் லீடரை வந்து ஈரானுக்குள்ளே புகுந்து இஸ்ரேலுக்கு கொல்ல முடியும்னா, ஹமாஸாலேயோ அல்லது ஹமாஸினுடைய உளவு பிரிவாலேயோ இஸ்ரேலுடைய தலைவர்களை கொல்ல முடியாதா? ஆனால் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. லைஃப்லேயே செஞ்சது கிடையாது. ஹமாஸ் என்னைக்காவது பொதுமக்கள் மேலே அட்டாக் பண்ணினாங்க, இஸ்லாமிய யுத்த தர்மத்தை மீறினாங்க. தவறுதலாக பல இடங்களில் நடந்திருக்கும், இல்லாமல் இல்லை. திட்டமிட்டு இஸ்லாமிய யுத்த தர்மத்தை மீறி பொதுமக்களை கொண்டாங்க. அவங்க அடிக்கிற ராக்கெட்டெல்லாம் யாருக்கு அடிக்கிறாங்க? அந்த பார்டரில் இருக்கக்கூடிய நெட்சாரிம் பார்டர் இருக்கும், அது ஆயுதம் சப்ளை பண்ணுற இடம். அந்த இடத்துக்கு நான் டெய்லி பேசும்போது சொல்லுவேன், நெட்சாரிம் காரிடோரில் அட்டாக் பண்ணாங்க. நெட்சாரிம் காரிடோருங்கிறது பொதுமக்கள் இருக்கிற ஏரியா இல்லை, இராணுவம் இருக்கிற ஏரியா. இராணுவத்தின் மீது தான் இஸ்ரேலுடைய எல்லா பகுதிகளையும் இராணுவத்தின் மீது தான் அட்டாக் நடக்குதே தவிர எங்கேயாவது பொதுமக்கள் மேலே அட்டாக் பண்ணினாங்களா? 40,000 பேர் அவனுக்கு கொல்ல முடியும்னா தீவிரவாதின்னு யாருக்கு சொல்றீங்களா? தீவிரவாதி என்ன பண்ணுவான்? பொதுமக்களை கொல்லுவானா இல்லையா? ஆனால் ஹமாஸ் எங்கேயாவது கொண்டிருக்கானா? வெளிநாடுகளில் போய் ஈரானுக்குள்ளே புகுந்தே மொசாது தாக்குதல் நடத்துகிறது. ஹமாஸ் எந்த வெளிநாட்டுக்குள்ளே புகுந்து யாரையாவது கொண்டாங்கன்னு ஒரு செய்தி இருக்குதா, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. அவங்க வந்து வெளிநாடுகளில் போய் தீவிரவாதம் செய்கிறவங்களோ இஸ்ரேலுக்குள்ளே போய் பொதுமக்களை கொள்றவங்களோ கிடையாது. இவ்வளவு தங்களுடைய நாட்டு மக்கள் 40,000 பேர் கொல்லப்பட்டு கூட அவர்கள் தீவிரவாதத்தை கையில் எடுக்கவில்லை. நேருக்கு நேர் 1-to-1
மிலிட்ரியோட வார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடக்கு. இந்த ஊடகங்களுடைய செய்திகள் எல்லாம் அதனால் ஒரு ஃபாய்தாவும் நடக்க போகிறதில்லை. கண்டிப்பாக உண்மை எது என்பது பொதுமக்களுக்கு தெரியும். நான் நிகழ்ச்சி நிறைவாக வந்து தான் அந்த கேள்வியை கேட்டேன். எனக்கு இன்னும் ஒரு விடயம் ஞாபகத்தில் வருகின்றது. அந்த கேள்வியை நான் கேட்காவிட்டால் இந்த 300 நாட்களுடைய இந்த கதை அது முழுமை பெறாது. ஈரான் ஜனாதிபதி டாக்டர் இப்ராஹிம் ரைசி அவர்களும் அண்மையிலே ஹெலிகாப்டர் விபத்திலே வஃபாத்தாகிறார். அவருடைய பங்களிப்பும் இந்த அப்பாவி பாலஸ்தீன மக்களுடைய இன அழிப்பு விடயத்திலே மிக உறுதியாக இருந்தது. அவரை பற்றியும் ஒரு வார்த்தைகள் அவரை ஞாபகப்படுத்தி விடுங்க. இப்ராஹிம் ரைசியை பொறுத்தவரையில் இப்ராஹிம் ரைசி ஈரானுடைய பிரசிடென்ட் ஹிஸ்டரியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பாலஸ்தீனத்திற்காக உறுதியாகவே நின்ற ஒருவர் இப்ராஹிம் ரைசி. அதாவது ஈரான் இவ்வளவு காலமாக நாங்கள் இஸ்ரேல் மீது அட்டாக் பண்ணுவோம் என்று பல விடுத்தம் சொல்லி இருக்கிறார்கள், ஆனால் பண்ணினது கிடையாது. ஆனால் இப்ராஹிம் ரைசியினுடைய காலத்தில் தான் 300 ட்ரோன்களுக்கு மேலே, அதே போன்று கிட்டத்தட்ட 7 பேலிஸ்டிக் ஏவுகணை அட்டாக். அந்த அட்டாக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 ட்ரோன்களில் நாங்கள் தடுத்துட்டோம்னு அமெரிக்கா சொல்லி கொண்டிருக்கிறாங்க. யதார்த்தம் அதுவல்ல. 7 பேலிஸ்டிக் ஏவுகணைகள் பட்டு பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி, இது நேற்று கூட நீங்கள் பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையின் பாதுகாப்பு தேசிய செயலாளர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஈரான் இஸ்ரேலை தாக்குவது அவங்களுக்கு முடியுமான்னு கேட்கும்போது நிச்சயமாக முடியும். ஏன்னா ஏப்ரல் 13ஆம் தேதி அதை அடித்து காட்டிட்டாங்க. அவங்களுக்கு அந்த பலம் இருக்குதுங்கிறத காட்டிட்டாங்கங்கிறாங்க. அந்த அளவுக்கு பலம் மிக்க நாடாக அவங்க இந்த பாலஸ்தீனத்துக்காக முன் நின்றார், பாலஸ்தீன மக்களுக்காக நின்றார். இன்னும் சொல்லப்போனால் பல கட்டங்களில் அவர் சில இடங்களுக்கு போனால் அவருக்கு த்ரெட்டன் வரும் என்று தெரிந்து கொண்டே அவர் அதற்காக நின்று செயல்பட்டார். நம்ம எல்லாருமே இப்ராஹிம் ரைசியை மட்டும் பேசுகிறோம். இப்ராஹிம் ரைசியை தாண்டி இப்ராஹிம் ரைசியை விட முக்கியமானவர் யாருன்னு கேட்டால் மரணித்த அப்துல்லாஹியன். அவரை பல பேர் மறந்துட்டோம் நம்ம. இப்ராஹிம் ரைசியினுடைய அவர் ஜனாதிபதி, இவர் தான் வெளி விவகார அமைச்சராக இருந்தார். எல்லா நாடுகளுக்கும் பயணித்தார், எல்லா நாடுகளுடைய தலைவர்களையும் சந்தித்தார். அதாவது ஐநாவிலேயே பாலஸ்தீனத்துக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு பெருகுவதற்கு அடிப்படை காரணம் இப்ராஹிம் ரைசியை விட அப்துல்லாஹியனுடைய மரணமும் கண்டிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். கொள்கை விவகாரங்களை தாண்டி நம்ம சமூக விவகாரமாக இதை பார்த்தோம்னு சொன்னால் இந்த 2 பேருமே இழப்பு என்பது தவிர்க்க முடியாதது. நம்ம மரணித்ததுக்கு பிறகு இப்படி இருந்திருந்தால் இப்படி இருந்திருக்கலாம் என்று நம்ம பேச முடியாது. அதனால் சில விஷயங்கள் நமக்கு சொல்ல முடியலை. ஆனால் இந்த 2 பேருடைய பங்களிப்பு 100% காசாவுக்காக இருந்தது, பாலஸ்தீனத்திற்காக இருந்தது. குறிப்பாக அப்துல்லாஹினுடைய பங்களிப்பும் மறக்க முடியாத ஒரு பங்களிப்பு. உண்மையிலே பாராட்டுக்குரியவர்கள். நிச்சயமாக இப்படி அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இன அழிப்பு 300 நாட்களை கடந்து செல்கிறது. மக்கள் அதிகமானவர்கள் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை புரிந்தாலும் சிலருக்கு மறந்து போயிருக்கின்றது. நம்முடைய சகோதர உறவுகள் அங்கே கொல்லப்படுகின்றார்கள். இதுவரையிலே 40,000க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 16,000க்கும் அதிகமான அப்பாவி குழந்தைகள், சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். எனவே சகோதரர் ரஸ்மின் அவர்கள் சொன்னதை போன்று 22,000க்கும் அதிகமானவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சிறைகளிலே கடுமையான டார்ச்சர் செய்யப்படுகிறார்கள். எனவே அவர்களுக்காக வேண்டி நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது பிரார்த்தனைகளை தவிர. எனவே எங்களுடைய எல்லா நிலைமைகளிலும், குறிப்பாக ஐவேளை தொழுகைக்கு பின்னால் ஏனைய சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்காக வேண்டி நாங்கள் இறைவனிடத்திலே மன்றாடுவோம், அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திப்போம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் ஜனாதிபதி மூலமாக பல அவர்களுக்கான பணங்களை சேர்த்து அவர்களுக்கு உதவுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டன. எதிர்காலத்திலும் அப்படியான விடயங்கள் வந்தால் முன்னின்று நாங்கள் செயற்படுவோம். எப்போதுமே எங்களுடைய அந்த உறவுகளை நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனைகளில் சேர்த்துக் கொள்வோம் என்பதை இன்றைய நாளுக்கான சிந்தனையாக கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்னுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு கடந்த 1 மணி நேரமாக அங்கே நடைபெறக்கூடிய விடயங்கள், அங்கே அரசியல் கள நிலவரங்கள், பின்னால் என்னென்ன நடைபெறவிருக்கின்றன அனுமானங்களை எல்லாம் சொன்ன சகோதரர் ரஸ்மின் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. இந்த அளவில் இன்றைய இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தயாரிப்பில் உதவிய சகோதரர் எம்ஆர்எம் ரிஸ்வான், அதே போன்ற எங்களுடைய தயாரிப்பாளர் சகோதரர் ஏஹ்சான் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் அசாருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.